شرور أنفسنا ومن سيئات أعمالنا ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள், எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஸ்லிம்களில் வெற்றி பெற்ற சமூகம் யார் என்ற ஒரு தலைப்பு இன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. தலைப்புக்கு நாங்கள் செல்வதற்கு முன்னால் முக்கியமான ஒரு நபிமொழியை எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக நிறுத்தி கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மையுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். விளக்கம் என்று சொல்லுகின்ற பொழுது குர்ஆனையும் ஹதீஸையும் படிக்கின்ற பாக்கியம், குர்ஆனையும் ஹதீஸையும் சிந்தித்து உணருகின்ற பாக்கியம், குர்ஆனையும் ஹதீஸையும் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகின்ற பாக்கியம், இதுதான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற மார்க்க விளக்கம் என்பது. ஒரு மனிதன் அறிவு களஞ்சியமாக இருக்கிறான். குர்ஆன் ஹதீஸில் உள்ள எந்த கேள்வியை கேட்டாலும் பதில் சொல்கிறான். ஆனால் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தவில்லை. அவன் உண்மையிலே அல்லாஹ்வுடைய பாக்கியத்துக்கு சொந்தக்காரன் அல்ல. எனவே அல்லாஹ்வுடைய பாக்கியம் ஒரு மனிதனுக்கு கிடைப்பது என்பது குர்ஆனையும் ஹதீஸையும் படிக்க வேண்டும், குர்ஆனும் ஹதீஸும் என்ன சொல்கிறது என்பதை விளங்க வேண்டும், அதை தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த பாக்கியம் அல்லாஹ் அருள் புரிந்தவர்களுக்கு, அல்லாஹ் இரக்கப்பட்ட மனிதர்களுக்குத்தான் கிடைக்கும் என்றால், அன்பாண்டவர்களே, மார்க்கத்தை படிக்கின்ற பாக்கியம், மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah. யார் அறிவை தேடி ஒரு பாதையை தேர்வு செய்கிறாரோ அதனூடாக அல்லாஹ் சுவனப்பாதையை இலகுபடுத்துகிறான் என்றார்கள். அன்பாண்டவர்களே, இன்றைக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் பேசுகிற எங்களுடைய நிலை என்னவென்றால், வாயளவில் பேச்சு, வாழ்க்கை அளவில் ஒன்றும் இல்லை. வாயை திறந்தால் குர்ஆன் ஹதீஸ் என்று பேசுகிறோம், புகாரி முஸ்லிம் என்று பேசுகிறோம். ஆனால் குர்ஆனை படிக்க நேரம் இல்லை, புகாரி முஸ்லிமை வாசிக்க பார்க்க நேரம் இல்லை. அன்பாண்டவர்களே,
அடுத்த சமூகம் கந்தூரி மாதம் வருகிறது, ரபியுல் அவ்வல் மாதம் வருகிறது. 12 நாள் அமருகிறார்கள் மௌலிது படிப்பதற்கு. 12 நாள் ரபியுல் அவ்வல் மாதம் வரும், 12 நாள் அமருவார்கள் முஹியத்தீன் மௌலிது படிப்பதற்கு. மீலாது விழா கொண்டாடுவதற்கு மிகப்பெரிய சனம், மிகப்பெரிய கூட்டம். ஆனால் குர்ஆன் ஹதீஸ படிக்கிறதுக்கு, பேசுறதுக்கு நாங்க எத்தனை பேர் வந்து கலந்து கொள்றோம்டா நாங்க எங்க இருக்கிறோம்ன்றத புரிஞ்சு கொள்ளலாம். ஒரு ஜமாத் பள்ளியிலே அவர்கள் குறிப்பிட்ட ஒரு புத்தகத்தை வாசிப்பார்கள், 6 அடிப்படைகளுக்கு கீழால் பயான் பண்ணுவார்கள். அதை தாண்டி பெரும்பாலும் பேச மாட்டார்கள். ஆனால் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அவர்களுடைய மர்கஸ் நிறைந்து வழியும். அவரவர்கள் மார்க்கம் என்று விளங்கியதை நேர காலம் ஒதுக்கி எப்படி எப்படியோ செய்கிறார்கள். அல்லாஹ் அவரவர்களுக்கு அவனுடைய தூய்மையான மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுக்க வேண்டும், சத்தியத்திலே தெளிவை கொடுக்க வேண்டும், குர்ஆனையும் சுன்னாவையும் நடைமுறைப்படுத்துகிற பாக்கியத்தை கொடுக்க வேண்டும். ஆனால் குர்ஆன் ஹதீஸ் பேசுகிறோம், எங்களுடைய நிலை மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு தர்பியா நிகழ்ச்சி நடந்தால் எவ்வளவு ஆசையோடு வருகிறோம், எவ்வளவு ஆர்வத்தோடு வருகிறோம், எங்களை பார்த்துத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சொல்வீரர்கள் வாய திறந்தா குர்ஆனும் ஹதீஸும் பறக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வாயளவில் குர்ஆன் ஹதீஸ் பேசி வெற்றி பெறுவதாக இருந்தால் முனாஃபிக்குகள் எப்பொழுதோ சுவர்க்கம் போயிருப்பார்கள். இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன் அல்லாஹ் சொல்கிறான், நபியே, நயவஞ்சகர்கள் முனாஃபிக்குகள் உங்கள்கிட்ட வருவாங்க. வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க? காலு இன்னா நஷ்ஹது அன்னக லரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று நாங்கள் உறுதியாக சாட்சி சொல்கிறோம் என்பார்கள். அவ்வளவு உறுதியா வாயால பேசுவாங்க. சஹாபாக்களுக்கு முன்னால முனாஃபிக்குகளோட பேச்சை கேட்டு நபி அவர்கள் பல சந்தர்ப்பங்கள் அவங்கள நம்பி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பேசுவாங்க இஸ்லாத்தை. ஆனா அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு யஅலமு இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன், அல்லாஹ்வுக்கு தெரியும் நயவஞ்சகர்கள் முனாஃபிக்குகள் என்பவர்கள் பொய் பேசுகிறார்கள் என்பது. வாயளவில் இஸ்லாம் பேசி, வாயளவில் ஈமான் பேசி வெற்றி பெறுவதாக இருந்தால் முனாஃபிக்குகள் எப்பொழுதோ சுவர்க்கம் போயிருப்பார்கள். ஆனால் வாயளவுல மார்க்கம் பேசி மறுமையில நேரடியாக சுவர்க்கம் போக இயலாது. அன்பார்ந்தவர்களே, ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், அல்லாஹ் யாருக்கு அருள் புரிகிறானோ அவர்களுக்குத்தான் மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பான். எங்களை பத்தி நாங்க தான் கேட்கணும். ஒரு வாரத்துக்கு முன்னால, 2 வாரத்துக்கு முன்னால ஒரு தர்பியா நிகழ்ச்சி இருக்கிறது என்று அறிவிக்கப்பட்டால், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஒரு பயான் இருக்கிறது என்று அறிவிக்கப்பட்டால், அதை கேட்கிற சமூகம், ஜும்மாக்கு வார சமூகம் 2 மாடியில் இடம் இல்லை, பள்ளிய பெருசாக்கேலுமாண்டு மஷூரா. அன்பார்ந்தவர்களே, ஆனா குர்ஆன் சுன்னாவை பேசுறதுக்கு கூப்பிட்டா அல்லாஹ் போதுமானவன். எங்கு சென்றாலும் குர்ஆன் சுன்னாவை பேசுகிற எங்களுடைய பலவீனம் இப்படித்தான் இருக்கிறது என்றால், நானும் நீங்களும் உள்ளத்தில் ஒன்றை நிறுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய அருள் எங்களுக்கு கிடைத்தால்தான், அல்லாஹ்வுடைய அன்பு எங்களுக்கு கிடைத்தால்தான் அவனுடைய மார்க்கம் பேசப்படுகிற மஜ்லிஸுகளில் அமர்ந்திருக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இல்லைன்னா என்ன தெரியுமா நடக்கும்? அடுத்த பயான் நிகழ்ச்சி நடக்க கூட நாங்களும் மீக்க மாட்டோம். உங்களுக்கு
அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அல்லாஹ் யாருக்கு அருள் புரிய விரும்புகிறானோ, யாருக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறானோ அவர்களுக்குத்தான் குர்ஆன் ஹதீஸை படிக்கின்ற, அதை விளங்குகின்ற, அதை நடைமுறைப்படுத்துகின்ற விளக்க பாக்கியத்தை கொடுப்பான் என்பதை புரிந்து கொண்டு குர்ஆனும் ஹதீஸும் பேசப்படுகின்ற மஜ்லிஸ்களில் அமருகிற வாய்ப்பு பாக்கியம் கிடைத்தால் அதிலே முந்திக் கொண்டு என்ன செய்ய வேண்டும்? அமர வேண்டும். அதுலயும் எங்கடால்களுக்கு ஆன்லைன் பைத்தியம் ஒன்று பிடிச்சிருக்கு. என்ன, இந்த அப்லோட் ஆகும், யூடியூப்ல ஏறும், ஃபேஸ்புக்ல ஏறும், வாட்ஸ்அப்ல வரும், ஆன்லைன்ல லைவ் போகும். எங்க உட்கார்ந்து கேட்டா என்ன, மார்க்கத்தை தானே படிக்கிறோம். அப்படியா? அன்பாண்டவர்களே, எங்கிருந்து மார்க்கத்தை படித்தாலும் மார்க்கத்தை படிக்கலாம், அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய மாளிகையில் அமர்ந்து மார்க்கத்தை படிப்பது இருக்கிறதே, அதற்கு அல்லாஹ்விடத்தில் தனி சிறப்பும் தனிப்பாக்கியமும் இருக்கிறது. அதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அதை நீங்க எங்கிருந்து படிச்சாலும் அந்த பாக்கியத்தை கிடைக்கலாது. அல்லாஹ்வுடைய மாளிகையிலிருந்து படிக்கிறது. மஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ், ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய வீடுகளில் ஒன்று கூடி யத்லூன கிதாபல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுகிறார்கள். வயததாரசூனஹு பைனஹும், அதை அவர்களுக்கிடையில் படித்துக் கொள்வார்கள் என்றால் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அவர்களின் மீது சக்கீனத் என்ற அமைதி இறங்கும் என்றார்கள். வஹஃபத்துமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அவர்களை சூழ்ந்து கொள்வதாக சொன்னார்கள். வகஷ்யத்துமுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவர்களை மூடிக்கொள்ளும் என்றார்கள். வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தா, அல்லாஹ் அவனிடத்தில் இருக்கின்ற மலக்குமார்களிடத்தில் அந்த மனிதர்களை பற்றி நினைவூட்டி சிறப்பித்து பேசுவான் என்றார்கள். எத்துணை பாக்கியம்! அல்லாஹ்வுடைய மாளிகையில் அமர்ந்து குர்ஆன் வசனங்களை ஓதி அதற்குரிய விளக்கத்தை படிக்கின்ற பொழுது உள்ளத்துக்கு சக்கீனத் என்ற அமைதி இறங்கும். அமைதி என்ன? ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கும். பொருளாதார பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, சமூக பிரச்சனை, மார்க்க பிரச்சனை, பலவிதமான சோதனைகளும் நெருக்கடிகளும் எங்களுடைய உள்ளத்தை உசுப்பிக் கொண்டே இருக்கும். அந்த உள்ளத்துக்கு அமைதி கிடைப்பது இந்த மஜ்லிஸின் மூலம்தான். யுத்தகலம், பத்ர் யுத்தகலம், 300 லட்சம் சஹாபாக்கள், 1000 லட்சம் விரோதிகள். வெற்றி கொள்ளேலுமா? வெற்றி கொள்ளேலுமா? ரசூலுல்லாஹ் பயந்தாங்க, அல்லாஹ்ட்ட கடுமையா துஆ கேட்டாங்க. ஏன்? 300 லட்சம் பேர் 1000 பேரை வெற்றி கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான்? அவர்களுடைய உள்ளத்தில் சக்கீனத் என்ற அமைதியை நாங்கள் இறக்கினோம். அர்த்தம் என்ன? 1000 பேரை கண்டால் என்ன அச்சம் வருமோ, என்ன பயம் வருமோ, உலகத்தில் உள்ளத்தில் என்ன கலக்கம் வருமோ, அதை அனைத்தையும் அல்லாஹ் உள்ளத்துக்கு அமைதியை இறக்கி போக்கினான். அதுதான் சக்கீனத் என்ற அமைதின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய மாளிகையில் அமர்ந்து மார்க்கத்தை படிக்கும் பொழுது எங்களுடைய உள்ளத்துக்கான தீர்வு, உள்ளத்துக்கான பிரச்சனை கிடைக்கும். மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்வார்கள். சாதாரண மஜ்லிஸ் அல்ல, மலக்குமார்களோடு வீற்றிருக்கின்ற பாக்கியம் அல்லாஹ்வுடைய மாளிகையில் அமர்ந்து மார்க்கத்தை பேசுகின்ற பொழுது கிடைக்கும். மலக்குமார்களோடு அமர்ந்திருக்கிறதுனால தான் எங்களோட உள்ளம் நல்லதை நோக்கி போகிறது. பள்ளியுளுக்கு இருக்கும் பொழுது கேட்கிறத வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும் ஆசை வருது. சுவர்க்கத்தை பத்தி கேட்கிற நேரம் ஓடோடி போய் சுவர்க்கத்தில் நுழைந்து கொள்ள வேண்டும், அதற்காக தியாகம் செய்ய வேண்டும், எல்லா உணர்வும் வருது. யூடியூப்ல இருந்து பயான் கேட்டா இது வருமா? 10 நிமிஷம் பயான கேட்டுட்டு 20 நிமிஷம் ஹராத்த பார்ப்போம் இல்லையா? ஒரு ஹதீஸ வாசிச்சுட்டு 9 ஹராத்த பார்ப்போம். நஊதுபில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாளிகையில் இருந்து மார்க்கத்தை படிக்கின்ற பொழுது சகோதரர்களே, மலக்குமார்களுடைய சூழலில் இருப்பதனால நல்ல உணர்வுகளும் நல்ல மாற்றத்தை நோக்கி போகக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும். வகஷ்யத்துமுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அருள் அப்படியே போர்த்திக் கொள்ளும் என்று சொன்னார்கள்.
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தானே சஹாபாக்களை பார்த்து, நீங்கள் செய்கின்ற வணக்க வழிபாடுகள் உங்களை நரகத்தை விட்டும் தூரமாக்கி சுவர்க்கத்தில் நுழைவிக்கும் என்று நினைக்காதீர்கள் என்றார்கள். செய்கிற அமல். சஹாபாக்கள் கேட்டாங்க, உங்களுக்கும் இதுதானா நிலைமை? நீங்க செய்கிற அமலும் உங்களை சுவர்க்கம் கொண்டு போகாதான்? நஅம், நான் செய்கிற அமலும் அமல் என்பதற்காக சுவர்க்கம் கொண்டு போகாது. இல்லா அய்யதகம்மதனி அல்லாஹு பிரஹ்மதிஹி, ஆனாலும் அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தை, அவனுடைய அருளை கொண்டு என்னை மூடிக்கொண்டான், என்னை போர்த்தி கொண்டான் என்றார்கள். அல்லாஹ்ட ரஹ்மத்து இல்லைண்டா தொழுதும் சுவர்க்கம் போகலா. அல்லாஹ்ட ரஹ்மத்து இல்லை என்றால் ஹஜ்ஜி செய்தும் சுவர்க்கம் போகலா. அல்லாஹ்ட ரஹ்மத் இல்லை என்றால் என்ன அமல் செஞ்சாலும் சுவர்க்கம் போகலாம். செய்கிற அமலின் மூலம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்க வேண்டும். அதனால தானே காலம் முழுக்க விபச்சாரம் செய்த ஒரு ஆண் நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததனால பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டு சுவர்க்கம் போனார். விபச்சாரகன் ஒரு நல்ல செயலை செய்தார், அல்லாஹ்வுடைய அருள் கிடைத்தது, சுவர்க்கம் போனார். நிறைய சொல்லலாம். அந்த சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்லுகின்ற அந்த ரஹ்மத்தை அள்ளி தருகின்ற மஜ்லிஸ் வெறுமனே மார்க்கம் படிக்கிற மஜ்லிஸ் அல்ல, அல்லாஹ்வுடைய மாளிகையிலிருந்து மார்க்கத்தை படிக்கின்ற மஜ்லிஸ். வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தஹ், அல்லாஹ் அவனிடத்தில் இருக்கின்ற மலக்குமார்களிடத்தில் எங்களை பற்றி நினைவூட்டி பேசுவானாம். அல்லாஹு அக்பர், இன்னாருடைய மகன் இன்னார் இந்த பள்ளியில் அமர்ந்து என்னை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான், குர்ஆனை ஓதுகிறான், அதற்குரிய விளக்கத்தை படிக்கிறான் என்று எங்களுடைய ரப்பு அல்லாஹ் எங்களை நினைவூட்டி பேசுவான் என்றால் இதைவிட உயர்ந்த பாக்கியம் வேற எங்க கிடைக்கும் சகோதரர்களே? இதை விட உயர்ந்த பாக்கியம் வேறு எங்கு கிடைக்கும்? இந்த 4 உயர்ந்த பாக்கியங்களையும் பெற்று தருவது அல்லாஹ்வுடைய மாளிகையிலிருந்து மார்க்கத்தை படிப்பதன் மூலம் என்றால், அன்பார்ந்தவர்களே, குர்ஆனையும் சுன்னாவையும் பேசுகின்ற நானும் நீங்களும் வாழ்க்கை அளவில் மாற வேண்டும் சகோதரர்களே. வாழ்க்கை அளவில் மாற வேண்டும். வெறுமனே வாயளவில் பேசுகின்றவர்களாக இல்லாமல் உள்ளத்தால் குர்ஆன் சுன்னாவை நேசிப்பவர்களாக இருக்க வேண்டும். உள்ளத்தால நேசிக்கிறேன்டா என்ன? எங்கட நிலைமை என்ன? எங்களுக்கு விருப்பமான ஒரு ஆள் பேச்சுக்கு வந்தா இந்த 10 பேர் கூட வராங்க. இது இஹ்லாஸ் ஆயுது, இது மன தூய்மை ஆயுது. எங்களுக்கு தேவையான ஒரு தலைப்பு போட்டா இந்த 50 பேர் கூட வராங்க. இஹ்லாஸ் ஆயுது, மன தூய்மை ஆயுது. அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வுடைய மாளிகையிலே பயான் நிகழ்ச்சி நடக்கிறது. ஒருவர் ஹதீஸை புரட்டி புகாரில் வருகின்ற ஒரு ஹதீஸை தான் வாசிக்கிறார். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒருத்தர் பயானுக்கு வாராரு, எங்க எல்லாருக்கும் தெரியும், இவர் வந்தா என்ன தெரியுமா செய்வாரு? குர்ஆனுக்கு தர்ஜுமா மட்டும் செய்வார், ஒரு விளக்கமும் சொல்ல மாட்டார். புகாரிய பிரடி 10 ஹதீஸ வாசிச்சுட்டு போவாரு. இதுக்கு என்னதுக்கப்பா நாங்க போற டைம் வேஸ்ட். அன்பாண்டவர்களே, ஒரு குர்ஆன் வசனம் தர்ஜுமா வாசிக்கப்படவில்லை, விளக்கம் சொல்லப்படவில்லை, அரபியிலே சொல்லிவிட்டு போகிறார். ஒரு அரபி பயானுக்கு வந்திருக்கிறார்னு வைங்களே, புகாரியில் வருகிற ஹதீஸை அரபியிலே வாசித்து விட்டு போனார். அந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருந்தாலும் அந்த 4 பாக்கியங்களும் கிடைக்கும் என்றால் ஆள் பார்த்து, தலைப்பு பார்த்து, இடம் பார்த்து வருகிற மனிதர்களாக இருந்தால் இஹ்லாஸ் இல்லை சகோதரர்களே, இஹ்லாஸ் இல்லை. இதை ஏன் நான் சொல்கிறேன் என்றா, எங்கட உள்ளத்துல தனி மனித மோகம் வரப்படாது, தலைப்பு மோகம் வரப்படாது, இடத்தில் மோகம் வரப்படாது, மார்க்கத்தில் மோகம் வர வேண்டும், குர்ஆன் சுன்னாவில் மோகம் வர வேண்டும். அதனூடாகத்தான் உலகத்திலும் நல்லவர்களாக வாழலாம், மறுமையிலும் வெற்றி பெறலாம் என்கிற இந்த அடிப்படையை உள்ளத்திலே ஆழமாக புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய மாளிகையிலே அமர்ந்து குர்ஆனையும் ஹதீஸையும் படிக்கின்ற, கேட்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான் என்றால் அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை ஆழமாக கேட்டு, சொல்லப்படுகின்ற குர்ஆன் வசனங்கள், ஹதீஸுகளை நிதானமாக சிந்தித்து எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகிற செய்திகளை அடுத்தவர்களுக்கு எடுத்துச் சொல்லிக் கொடுப்போம். அதனூடாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்வோம் என்ற அடிப்படையை கூறிக்கொண்டவனாக, அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே,
வெற்றி பெறுகின்ற முஸ்லிம்கள் யார்? இந்த தலைப்பை இரண்டு கோணத்திலே நாங்கள் நோக்கலாம். ஒரு கோணத்தில் சொல்வதானால் வழிகட்ட கூட்டங்களும் வழிகட்ட அமைப்புகளும் வழிகட்ட ஜமாஅத்துகளும் இருக்கின்ற நிலையிலே எங்களை மறுமை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லுகின்ற முஸ்லிமாக மாற்றுவது யார்? அதற்கு தனி வழிகாட்டல் இருக்கிறது. இன்னொரு வகையில் குர்ஆனையும் சுன்னாவையும் ஏற்றிருக்கிறோம், முடிந்த அளவு சத்தியத்திலே பயணிக்கிறோம், முடிந்த அளவு ஷிர்க்கையும் பித்அத்தையும் ஹராத்தையும் அனாச்சாரங்களையும் கலாச்சார மோசடிகளையும் விட்டு ஒதுங்கி வாழுகிறோம் என்றால் சுத்தமா உண்மையான ஒரு முஸ்லிமா வாழணும்னு ஆசைப்படுறோம். நாங்க எப்படி மறுமையில வெற்றி பெறுறது? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சுருக்கமாக சொல்வதானால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த இஸ்லாமிய உம்மத் காஃபிர்களை பத்தி பேசல, யூதர்கள் கிறிஸ்தவர்களை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லல. இந்த இஸ்லாமிய உம்மத் ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயம், முஸ்லிம்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்கள், அவர்களை பத்தி சொல்ற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யூதர்கள் 71 கூட்டமாக பிரிந்தார்கள், கிறிஸ்தவர்கள் 70. இந்த முஸ்லிம் சமுதாயம் 73 கூட்டங்களாக பிரிவார்கள். அதிலே 72 கூட்டம் நரகம் போவார்கள். 72 கூட்டம் நரகம் போவார்கள். ஒரு கூட்டம் தான் சுவர்க்கம் போகும் என்றார்கள். நபித்தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, மன் ஹிய யா ரசூலல்லாஹ், வெற்றி பெறுகின்ற அந்த கூட்டம், வெற்றி பெறுகின்ற அந்த கூட்டம் 73 கூட்டங்களுக்கு மத்தியில் சுவர்க்கத்தை நோக்கி பயணிக்கின்ற அந்த ஒரு கூட்டம் எது என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கூட்டத்துக்கு பெயர் சொல்லவில்லை. அந்த கூட்டத்துக்கு இந்த ஜமாஅத் சொல்லல, இந்த தரீகத் சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது என்ன தெரியுமா? வெற்றி பெறுகிற கூட்டத்துக்குள்ள பண்பை சொன்னார்கள். என்ன பண்பு அது? மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் எதில் இருக்கின்றோமோ அதில் இருப்பவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எதிலே இருந்தார்கள்? அவர்கள் 2 அடிப்படைகளோடு உலகத்துக்கு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆனை கொண்டு வந்தார்கள். அதற்கு விளக்கமாக அல்லாஹ் நபி அவர்களுக்கு உதிப்பாக்கி கொடுக்கின்ற ஹதீஸ் என்ற நபிகளாரின் சொல் செயல் அங்கீகாரம் என்ற வழிகாட்டலோடு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் நபித்தோழர்களும் எதில் இருந்தார்களோ அதில் இருப்பவர்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த குர்ஆன் ஹதீஸ் அந்த இரண்டையும் முதலாவது ஏற்று நபிகளாருக்கு வஹி இறங்குறத கண்ணால பார்த்து அதை விளங்கி வாழ்க்கையில் அமுல்படுத்தினாங்களே, அந்த நபித்தோழர்கள் விளங்கி நடைமுறைப்படுத்தியது போன்று நடைமுறைப்படுத்துகிற ஒவ்வொருவரும் வெற்றி பெறுவார்கள். இன்றைக்கு புதிய ஒரு வழிகேடு வருகிறது, புதிய ஒரு குழப்பம் வருகிறது. எப்படி நாங்கள் இந்த குழப்பங்களுக்கு மத்தியிலே வெற்றி பெறுவது? வழிகேடுகளுக்கு மத்தியில் எப்படி வெற்றி பெறுவது? அன்பாண்டவர்களே, குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக பார்ப்போம். அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் நடைமுறைப்படுத்திய நபித்தோழர்கள் அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் எப்படி எடுத்துக்கொண்டு போனார்கள், விளங்கி சென்றார்கள். அந்த அடிப்படையில் குர்ஆனையும் ஹதீஸையும் புரிந்து போனால் என்ன வழிகேடு வந்தாலும் வழிகட்டு போக மாட்டோம். வெற்றி பெற வேண்டுமா? குர்ஆனையும் ஹதீஸையும் இறுக்கி பிடிக்க வேண்டும். அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் நடைமுறைப்படுத்துவதில் நபித்தோழர்கள் எப்படி இருந்தார்களோ அது போன்று நானும் நீங்களும் இருந்தால் வெற்றி பெறலாம். இல்லை என்று சொன்னால் வெற்றி பெற முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஹுதைஃபத் இப்னுல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சில கேள்விகளை கேட்டாங்க. சொன்னாங்க, கான நாசு யஸ்அலூன அனி ஷர்,
கானன் நாசு யஸ்அலூன அனில் கைர், மனிதர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து நல்லத பத்தி தான் கேட்டுக்கொண்டிருந்தாங்க, நல்லத பத்தி. வகுந்து அஸ்அலுஹு அனி ஷர் மகாஃபத அன் யுத்ரிகனி, நான் நபிகளார்கிட்ட போய் வடிகேடுகளையும் குழப்பங்களையும் கெட்டவற்றையும் பற்றி கேட்டுக்கொண்டே இருந்தேன். எதுக்கு? அந்த வழிகேடுகள், அந்த குழப்பங்கள், அந்த அசத்தியங்கள் எனக்கிட்ட வந்துடப்படாதுன்னு பயந்து. அன்பாண்டவர்களே, நல்லதை அறிந்து வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவது எந்த அளவுக்கு அவசியமோ அதைவிட பன்மடங்கு அவசியம் வழிகேடுகளையும் அசத்தியங்களையும் விளங்கி எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வது. இல்லைண்டா என்ன தெரியுமா நடக்கும்? நல்லதுன்னு நாரி போனதை செய்வோம், சத்தியம் அசத்தியதை செய்வோம். இன்றைக்கு வழிகட்ட கூட்டங்கள் வருவதற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? அசத்தியங்கள், வழிகேடுகளை எல்லாம் நல்லது என்று செய்ய ஆரம்பித்தார்கள். எனவே நானும் நீங்களும் மறுமையில வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் ஹுதைஃபா ரலியல்லாஹு அவங்க எப்படி வழிகேடுகளும் அசத்தியங்களும் எங்கள்கிட்ட வந்துடப்படாதுன்றதுக்கு தேடி படிச்சாங்களோ அது போன்று படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நேர்வழியிலே பயணித்து மறுமையிலே வெற்றி பெறலாம். பல கேள்விகளை கேட்டாங்க. இஸ்லாமிய உம்மத்தில் வரக்கூடிய குழப்ப நிலைகளை பத்தி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கடைசியாக கேட்டார்கள், ஹுதைஃபா ரலியல்லாஹு அவங்க, இஸ்லாத்துல பலவிதமான குழப்பங்கள் வரும், வழிகேடுகள் வரும். அந்த குழப்பங்கள் வழிகேடுகளுக்கு பின்னால் முஸ்லிம்களுக்கு நல்ல நிலை வருமா என்று கேட்டார்கள். நல்ல நிலை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வரும், ஆனால் வஃபீஹி தஹனுன், அதுல குழப்ப நிலை இருக்கும்டாங்க, கலங்கள் நிலை இருக்கும்டாங்க, தெளிவில்லாம இருக்கும். அதுக்கு பிறகு கேட்டாங்க, அந்த கெடுதிக்கு பின்னால் நலவு வருமான்னு கேட்டாங்க. ஆமா, நலவு வரும். அதனாலதான் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுவாங்க, ஒவ்வொரு 100 வருட காலப்பகுதிக்கு இடையிலையும் இஸ்லாத்தை சுத்தப்படுத்துறதுக்கு, தூய்மைப்படுத்துவதற்கு அல்லாஹ் ஒரு மனிதரை அனுப்புவான். அவர் கடுமையா போராடி பிரச்சாரம் செய்து இஸ்லாத்தை தூய்மையான நிலையில கொண்டு வைப்பாரு. அது அப்படியே போக்கோல திருப்பி வழிகேடுகள் மாசுபடுத்தி திருப்பி கலங்கலாகும். இது கியாமத்து வரைக்கும் நடக்கக்கூடியது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இஸ்லாமிய உம்மத்துக்கு வரக்கூடிய கெடுதியை பத்தி சொல்ற நேரம் சொன்னாங்க, இந்த இஸ்லாமிய உம்மத்துக்கு ஒரு கெடுதி வரும். அந்த கெடுதியுடைய வெளிப்பாடு என்னண்டா, துஆத்துன் இலா அபுவாபி ஜஹன்னம், நரகத்தின் பக்கம் அழைக்கின்ற அழைப்பாளர்கள் வருவார்கள். மன் அஜாபஹும் இலைஹா கதஃபூஹு ஃபீஹா, யார் அவர்களுக்கு பதிலளிப்பாரோ அவர்கள் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுவார்கள். குல்து யா ரசூலல்லாஹ், அந்த வழிகேடர்களை பத்தி, நரகத்தின் பக்கம் அழைக்கிற அழைப்பாளர்களை பத்தி எங்களுக்கு நீங்க சொல்லித்தாங்களே என்று கேட்ட நேரம், இங்கேயும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஜமாத்துட பேரையோ ஒரு அமைப்புட பேரையோ ஒரு கூட்டத்திர பேரையோ சொல்லல, பண்பை சொல்லி கொடுத்தாங்க. எப்படி இருப்பாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஹும் மின் ஜில்தத்தினா, அவர்கள் எங்களுடைய தோலை போர்த்தி கொண்டிருப்பார்கள். வயதகல்லமூன பிஅல்சினத்தினா, எங்களுடைய நாவால பேசுவாங்க. என்ன சொன்னாங்க? எங்கட தோலை போர்த்தி கொண்டிருப்பாங்க, எங்கட நாவால பேசுவாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, எப்படி அழகான செய்தின்னு பாருங்க. இன்றைக்கு இஸ்லாத்தை பேசுறோம், முஸ்லிம்களுக்காக போராடுறோம் என்று சொல்ற ஒரு சிலரை பார்த்தா பெரிய தாடிகளும் பெரிய தலைப்பாகைகளும் பெரிய ஜுப்பாக்களும் முகத்துல மிகப்பெரிய வெளிச்சம் ஈக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம்டுவாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு நேசிக்கிறோம்டுவாங்க. அல்லாஹு அக்பர், நாங்க தான் இன்றைய உலகத்துல முஸ்லிம்களுக்கு குரல் கொடுக்கிறோம்னு சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. அன்பாண்டவர்களே, 1400 வருடத்துக்கு முன்னால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எங்கட தோல் போத்தி கொண்டு எங்கட நாவால பேசுவாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அந்த காலகட்டத்தை நான் அடைந்து கொண்டால் நான் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, தல்சம் ஜமாஅத்துல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய கூட்டமைப்பை நீ பற்றி பிடித்துக்கொள். ஜமாஅத்துல் முஸ்லிமீன பற்றி பிடிச்சுக்கொண்டு ரசூலுல்லாஹ் சொல்லல.
இந்த முழு ஹதீஸுக்கும் விளக்கம் சொல்றவங்க, முழு ஹதீஸை மொழிபெயர்ப்பு செய்யறவங்க இதுக்கு மொழிபெயர்ப்பு செய்யறல்ல, இதுக்கு அரபுல சொல்லிட்டு போற ஜமாத்துல் முஸ்லிமீன் என்று இல்லை சகோதரர்களே. முஸ்லிம்களின் கூட்டமைப்பு, முஸ்லிம்களின் கூட்டமைப்பு ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்துச்சு, சஹாபாக்களோட காலத்துல இருந்துச்சு, தாபியங்களோட காலத்துல இருந்துச்சு. கிட்டத்தட்ட இரண்டாம் உலக மகா யுத்தம் வரையில, உஸ்மானிய கிலாபத்து வீழ்ச்சி அடையும் வரையில இஸ்லாமிய உம்மத்துக்கு ஒரு கூட்டமைப்பு இருந்துச்சு. உலக முஸ்லிம்களை ஒருங்கிணைத்து வழிநடாத்துகின்ற ஒரு தலைமை பீடம் இருந்தது. அல்லாஹ்வுடைய நாட்டம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 12 ஆட்சி தலைவர்கள் வந்தார்கள் என்றால் இந்த இஸ்லாமிய உம்மத்துக்கு தலைமைத்துவம் இல்லாமல் போகும்ண்டாங்க. தரீக்கத்து 12 தரீக்கத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இந்த அடிப்படையில் தான் அவங்க வந்தாங்க. இஸ்னா அஷரியாக்கள், ஷியாக்கள்ல இந்த ஈரானை ஆளுகிற கூட்டம் இஸ்லாத்தின் மிகப்பெரிய விரோதிகள். இஸ்னா அஷரியாக்கள், ஷியாக்கள்ல மிக மோசமானவங்க. முஸ்லிம்களை, சுன்னி முஸ்லிம்களை கொல்லுவதை ஜிஹாதாக பார்ப்பவர்கள். 12 ஆட்சி தலைவர் தான் இன்றைக்கும் பேரா வச்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் சொல்கிறோம், இஸ்லாமிய உம்மத்துக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 12 ஆட்சி தலைவர்கள், நிறைய ஆட்சி தலைவர்கள் வந்தாங்க இல்ல. ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 12 ஆட்சி தலைவர்கள் வந்தால் இஸ்லாமிய உம்மத்தின் தலைமைத்துவம் இல்லாமல் போகும்ண்டாங்க. இன்றைக்கு 100 வருஷத்துக்கு முன்னால இரண்டாம் உலக மகா யுத்தத்தோட இஸ்லாமிய உம்மத்துக்கான தலைமைத்துவம் இல்லாம போனிச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முஸ்லிம்களின் கூட்டமைப்பை பிடித்துக்கொள், முஸ்லிம்களுடைய தலைவரை இறுக்கி பிடித்துக்கொள். இன்றைக்கு உலகத்தில் உள்ள எந்த மதத்தவர்கள் எடுத்துக்கோங்க, தலைவர் ஒத்தரிக்காரா இல்ல, உலக தலைவர். முதலாளித்துவம், சோசலிசம், கம்யூனிசம், எல்லா பொருளாதார கொள்கைக்கும் ஒரு தலைமை பீடம் இருக்கா இல்லையா? இருக்கு. எல்லா மதத்துக்கும், எல்லா கொள்கைக்கும் இஸ்லாமிய உம்மத்தில் இருக்கின்ற ஜமாத்துகள் எல்லாத்துக்கும் தலைமைத்துவம் மீக்கா இல்லையா? எல்லாத்துக்கும் மீக்கி, எல்லாத்துக்கும் மீக்கி. குர்ஆன் சுன்னாவை பேசுகின்ற சுன்னி முஸ்லிம்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட இவங்களுக்கு தலைவர் யார்? ஈகா. இன்னொரு வார்த்தையில சொல்லணும், அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ, அஹ்லு சுன்னா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மா அன அலைஹி, நான் எதில் இருக்கின்றேனோ அதில் இருப்போர். சுன்னாவை உடையவர்கள், ரசூலுல்லாவை உடையவர்கள். வல் ஜமாஅ வ அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்கள் சஹாபாக்கள். ஜமாஅ, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ. அந்த ஹதீஸை வச்சு தான் அறிஞர்கள் பேர் வச்சாங்க. இன்னைக்கு சுன்னி முஸ்லிம்களுக்கு கூட்டமைப்பும் இல்லை, தலைமைத்துவமும் இல்லை. இன்னைக்கு நாங்க என்ன தெரியுமா ஆசைப்படுறோம்? எங்களுக்கு ஒரு அமைப்பை உருவாக்கணும், உலக மட்டத்தில் ஒரு தலைமைத்துவம் வரணும். இதை உருவாக்க ரெடியாவினா வழிகட்டு போவோம். மஹதி அலைஹிஸ்ஸலாம் வரும் வரைக்கும் இதுதான் இஸ்லாமிய உம்மத்திர நிலைமை. அப்ப நாங்கள் தலைமைத்துவம் இல்லாமல் இருப்பது, கூட்டமைப்பு இல்லாமல் இருப்பது, நாங்கள் வழிகேடர்கள் என்பதற்கு அடையாளமா? இல்லை. அதுதான் வெற்றி பெறுகிற கூட்டத்தின் அடையாளம். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அந்த காலத்துல முஸ்லிம்களுக்கென்ற ஒரு கூட்டமைப்பு இல்லை என்றால், முஸ்லிம்களுக்கென்ற ஒரு இமாம், ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் தலைவர் இல்லை என்றால் நான் என்ன செய்யணும்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபஅ்தஸில் தில்கல் ஃபிரக குல்லஹா, தலைவர் என்று கூட்டங்கள் கூட்டங்களாக இருந்து கொண்டு, தலைவர்கள் தலைவர்கள் என்று சொல்லிக் கொண்டு பிரிந்து போயிருக்கின்ற எல்லா கூட்டங்களிலும் இருந்து நீ ஒதுங்கி செல். முதலாவது கட்டளை, ஒதுங்கி செல். எந்த அளவுக்கு நீ ஒதுங்கி சொல்ல வேண்டும்? உன்னுடைய மார்க்கத்தை, என்ற மார்க்கம் என்ன? குர்ஆனும் ஹதீஸும். இந்த மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக வலவ் அன்த அப்த பி அஸ்லி ஷஜரத்தின் ஹத்தா யுத்ரிகல் மௌத், உனக்கு மரணம் வரும் வரைக்கும் உன்னுடைய சக்கை பல்லால ஒரு மரத்திட வேற இறுக்கி கடிச்சு கொண்டு உனக்கு முக்மினா வாழையிலும்டா வாழ்ந்துட்டு மௌத்தாகண்டாங்க ரசூலுல்லாஹ்.
இந்த உலகத்துல யாருக்குங்க பிரச்சனை? உலகத்துல யாருக்கு பிரச்சனை? இந்த நாட்டுல போராக்களோட மாநாடு நடக்குது, முஹர்ரம் 10 ஃபா. கொழும்புக்கு போய் பார்த்தீங்கன்னா விளங்கிக்கும் உங்களுக்கு. உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் போராக்களுக்கு பெரிய மாநாடு நடத்தலாம், ஷியாக்களுக்கு நடத்தலாம், காதியானிகளுக்கு நடத்தலாம், எல்லாத்துக்கும் நடத்தலாம். ஆனா நாங்க ஒரு இஜ்திமா நடத்தினா விசாரணை, நாங்க ஒரு தர்பியா நிகழ்ச்சி வச்சா கேள்வி, குர்ஆன் ஹதீஸ்னு பேசினா கேள்வி வரும். சோதனை, தலைமைத்துவம் இல்லாத, கூட்டமைப்பு இல்லாத, இஸ்லாத்தின் அடிப்படையை பின்பற்றுவதற்காக சிதறி போயிருக்கின்ற அந்த முஸ்லிமுக்கு தான் பிரச்சனை வரும், அந்த முஃமினுக்கு தான் பிரச்சனை வரும். அதனால தான் ரசூலா சொன்னாங்க, இழுப்பான் உன்னைய பிடிச்சி, இதுக்கு வா அதுக்கு வா, அங்க போ இங்க போ. நீ ஒரு மரத்திட வேற இறுக்கி பல்லால கடிச்சு கொண்டாவது மௌத்து வரைக்கும் ஈமானோட வாழ்ந்துட்டு போனாங்க. தலைமைத்துவம் உருவாக்குறது எங்கட நோக்கம் அல்ல, ஜமாஅத்துகள் உருவாக்குவது எங்கட நோக்கம் அல்ல, குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிப்பது நோக்கம். இதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வெற்றி பெறுகிற கூட்டம் மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் எதில் இருந்தோமோ அது. எதுங்க? சஹாபாக்களுக்கு பிறகுதான் எல்லா வழிகேடும் வர ஆரம்பிச்சு. சஹாபாக்கள் தூய்மையில் இருந்தாங்க. என்ன? குர்ஆன் ஹதீஸ் சஹாபாக்கள், குர்ஆன் ஹதீஸ் சஹாபாக்கள். அதுக்கு பிறகுதான் எல்லா குழப்பமும் வந்துச்சு. இன்றைக்கும் என்ன வழிகேடு வரட்டும், என்ன பிரச்சனை வரட்டும், குர்ஆனை பாருங்க, தெளிவா ஹதீஸ பாருங்க. குர்ஆனையும் ஹதீஸையும் புரிந்து கொண்ட சஹாபாக்கள் அதை எப்படி நடைமுறைப்படுத்தினாங்கன்னு பார்த்தா, குர்ஆன் ஹதீஸ்ல வாழ்ந்து மறுமையில் வெற்றி பெறுகின்ற முஸ்லீமாக மாறலாம் என்றது முதல் அடிப்படை. Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. Ashhadu an la ilaha illallah. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد محمد رسول الله. حي على الصلاة. حي على حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر، الله أكبر. لا إله إلا الله.
அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, குழப்பங்களும் வழிகேடுகளும் அசத்தியங்களும் தலைவிரித்து ஆடுகின்ற இந்த உலகத்திலே இஸ்லாமிய உம்மத் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்று அடையாளப்படுத்தப்பட்ட, இன்றைக்கு சுன்னி முஸ்லிம்கள் என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற அந்த முஸ்லிம்களுக்கான ஒரு கூட்டமைப்பு தலைமைத்துவம் இல்லாத இந்த காலத்தில் நானும் நீங்களும் முஸ்லிமாக வாழ்ந்து முஸ்லிமாக மரணித்து மறுமையில் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் பொதுப்படையான அடிப்படை, அல்லாஹ்வுடைய தூதர் எந்த குர்ஆனையும் சுன்னாவையும் கொண்டு வந்தார்களோ அந்த அடிப்படையில் இருந்து கொண்டு அந்த குர்ஆனையும் சுன்னாவையும் நபித்தோழர்கள் எப்படி புரிந்து செயல்படுத்தினார்களோ, குர்ஆன் ஹதீஸை நடைமுறைப்படுத்துவதில் எவ்வளவு உறுதியாக இருந்தார்களோ அந்த அடிப்படையில் வாழ்ந்து மரணித்தால் மறுமையிலே வெற்றி பெறலாம் என்பது பொதுவான ஒரு அடிப்படை. இந்த அடிப்படைக்குள் இருந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே முஸ்லிமாக வாழுகிறோம், முஃமினாக வாழுகிறோம், குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே வாழுகின்றோம், நபித்தோழர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிரகாரம் அடிப்படை விடயங்களை ஏற்று நடக்கிறோம். இப்படி வாழுகின்ற பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையில் ஷைத்தானிய ஊசலாட்டங்கள் வரலாம், ஷைத்தானுடைய குழப்பங்கள் வரலாம், குர்ஆன் சுன்னாவை விட்டும் தூரமாகிற நிலைகள் வரலாம். இப்படிப்பட்ட ஷைத்தானிய சூழலில் இருக்கிற நேரம் அடிப்படையில் இருக்கிறோம், ஆனால் வாழ முடியல. இப்படி ஒரு சூழ்நிலையில் நானும் நீங்களும் வெற்றி பெற்ற முஸ்லிமாக மாற வேண்டுமா? இதற்கு இஸ்லாம் சொல்கிற செய்தி என்ன? சுருக்கமாக சொன்னால், அல் குர்ஆனிலே அல்லாஹ் மறுமை நாளையில் வெற்றி பெறுகின்ற முஸ்லிம்கள் என்று அழகாக தெளிவாக சொல்கிறான். குர்ஆனை நாங்கள் புரட்டி பார்க்கின்ற பொழுது ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னah, யார் நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகின்றாரோ ஃபகத் ஃபாஸ், அவர் வெற்றி பெற்றார். இது பொதுப்படை. இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழும் பொழுது எப்படி வாழ வேண்டும்? எதை செய்தால் நரகத்துக்கு போவோமோ அதை செய்யக்கூடாது. எல்லாம் குர்ஆன் ஹதீஸ்ல தெளிவா வந்திருக்குது. நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட வேண்டும். எதுவெல்லாம் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்குமோ அதை செய்யாம நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட வேண்டும். வ உத்கிலல் ஜன்னah, எதுவெல்லாம் என்னையும் உங்களையும் சுவர்க்கம் அழைத்து செல்லுமோ அதையெல்லாம் எங்களுக்குள் கொண்டு வர வேண்டும். இந்த வாழ்க்கை வாழ்ந்து மறுமையில் நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு சுவர்க்கத்துக்குள் நுழைவிக்கப்படுவோமாக இருந்தால் அவர் வெற்றி பெற்றவர். சூரா ஆல இம்ரான் 185வது வசனம், சூரத்துல் ஹஷ்ர் 20வது வசனம், லா யஸ்தவி அஸ்ஹாபுன் நாரி வ அஸ்ஹாபுல் ஜன்னah, நரகவாசிகளும் சுவர்க்கவாசிகளும் சமனாக மாட்டார்கள். ரெண்டு பேரும் ஒரு இடத்துல வச்சு பார்க்க இயலாது. நல்லவரையும் கெட்டவரையும் ஒரு இடத்துல வச்சு பார்க்க இயலாது. முஃமினையும் காஃபிரையும் ஒரு இடத்துல வச்சு பார்க்க இயலாது. அஸ்ஹாபுல் ஜன்னah, சுவர்க்கத்தை பாக்கியமாக பெற்று அதில் நுழையக்கூடியவர்கள், ஹுமுல் ஃபாயிசூன், அவர்கள்தான் வெற்றி பெறக்கூடியவர்கள். எனவே முஸ்லிம்களாக வாழுகிற நானும் நீங்களும் நேரடியாக சுவனப்பாக்கியத்தை பெற்று வெற்றியாளர்களாக வாழ வேண்டுமா? சுவனத்துக்குரிய வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ வேண்டும். குர்ஆனை நாங்கள் புரட்டி பார்த்தால் அல்லாஹ் அல் குர்ஆனிலே அல் ஃபௌசுல் முபீன், தெளிவான வெற்றி என்று 2 இடங்களில் சொல்கிறான். தெளிவான வெற்றி. அல் ஃபௌசுல் கபீர், பெரிய வெற்றி என்று ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். அல் ஃபௌசுல் அதீம், மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் கிட்டத்தட்ட 39 இடங்களில் சொல்கிறான். 19 இடங்கள் தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான். எப்படி? அல் ஃபௌசுல் முபீன், தெளிவான வெற்றி. அல் ஃபௌசுல் கபீர், பெரிய வெற்றி. அல் ஃபௌசுல் அதீம், மகத்தான வெற்றி. அன்பார்ந்தவர்களே, இந்த வெற்றி ஒட்டுமொத்தமாக யாரை சேரும் என்றால், யாரிடத்தில் ஆழமான இறை நம்பிக்கை ஈமான் இருக்கிறதோ,
ஷிர்க்கு கலக்காத ஈமானாக இருக்க வேண்டும். யாரிடத்தில் சாலிஹான அமல் இருக்கிறதோ, சாலிஹான அமல் நபிகளாருடைய சொல் செயல் அங்கீகாரத்துக்கு உட்பட்ட பித்அத் கலக்காத அமல், குர்ஆனும் ஹதீஸும் ஈமானுக்குரிய அடையாளங்கள் என்று, இஸ்லாத்துக்குரிய அடையாளங்கள் என்று என்னென்ன பண்புகள், நடத்தைகள், செயற்பாடுகளை சொன்னனவோ அவைகளை எல்லாம் சேர்த்து கொண்டு வாழுகிற ஒரு மனிதன் ஃபௌசுல் முபீன், தெளிவான வெற்றியை அடைந்து கொள்வான். அல் ஃபௌசுல் கபீர், பெரிய வெற்றியை அடைந்து கொள்வான். அல் ஃபௌசுல் அதீம், மகத்தான வெற்றியை அடைந்து கொள்வான் என்ற குர்ஆனுடைய வழிகாட்டலை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இது விரிவாக போகக்கூடிய ஒரு பகுதியாக இருந்தாலும் எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையோடு சேர்ந்த வெற்றியை நோக்கி கொண்டு போகின்ற ஒரு சில கேள்விகளை எங்களை நோக்கி நாங்கள் கேட்டு பார்ப்போம். வெற்றி பெறுகின்ற அந்த முஸ்லிம்களில் நான் இருக்கிறேனா? இல்லை என்றால் கை சேதப்பட வேண்டும், கவலைப்பட வேண்டும். வெற்றி பெறுகிற முஸ்லீமாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே வெற்றி பெறுகிற முஸ்லீமாக மாறுவதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு சில செய்திகளை நாங்கள் பார்ப்போம். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅம்மல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி, ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்யக்கூடியவர்கள், ஃபயுத்கிலுஹும் ரப்புஹும் ஃபீ ரஹ்மத்தி, அந்த மனிதர்களை அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தில் நுழைவிப்பான். ரஹ்மத்தில் நுழைவிப்பான் என்ற நாங்க சொன்னோம், அந்த ரஹ்மத் இருந்தால் அவர் சுவர்க்கம் போவார். ரஹ்மத்தில் நுழைவிப்பான் என்றால் அவர் சுவர்க்கத்தில் அல்லாஹ் நுழைவிப்பான். ஸாலிக ஹுவல் ஃபௌசுல் முபீன், அதுதான் தெளிவான வெற்றி என்று சூரத்துல் ஜாசியாத்தின் 30வது வசனத்தில் சொல்கிறான். ஃபௌசுல் முபீன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல் ஃபௌசுல் கபீர், சூரா அல் புரூஜ், நாங்க வசமாஇ தாத்தில் புரூஜுர விளக்கத்துல சொன்னோம். ஒரு கூட்டம் அல்லாஹ்வுக்காக எந்த அமலுமே செய்யல, எந்த இபாதத்துமே செய்யல, எந்த நல்ல காரியமுமே செய்யல, ஆனால் ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள், அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டார்கள். ரப்புல் குலாம் என்ன சொன்னாங்க? இந்த இளைஞனுடைய ரப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அவ்வளவுதான் சொன்னாங்க. அடுத்த நிமிஷம் நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசப்பட்டு அனைவரும் அழிக்கப்பட்டார்கள். அவர்களை பற்றி சொல்லிக் கொண்டு வரும் பொழுதால சொன்னான், இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி, ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்யக்கூடியவர்கள், லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், கீழால் ஆறுகள் ஓடுகிற நிலையில் உள்ள சுவனத்தோப்புகளில் அவர்களுக்கு கிடைக்கும். ஸாலிகல் ஃபௌசுல் கபீர், அதுதான் மிகப்பெரிய வெற்றி என்று சூரத்துல் புரூஜுடைய 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, அவர்கள் நெருப்பு குண்டத்தை பார்த்த ஏற்றிருக்கிறோம், எங்களை தூக்கி வீசுங்கள், இதுதான் அவர்களுடைய ஈமானிய பலமாக இருந்தது. ஒரு தாய் கை குழந்தையை சுமந்து கொண்டு வருகிறாள். அந்த தாய் என்ன யோசிச்சாங்க? அட, இந்த புள்ளையோட நெருப்புல பாயிரதா? இல்ல, தடுமாறினாங்க, புள்ளைக்காக யோசிச்சாங்க. அல்லாஹ் என்ன செய்தான்? இது வெற்றி பயணம். பிள்ளை பேசியது, தாயே பாய். பிள்ளையோடு நெருப்பு குண்டத்தில் பாய்ந்தார்கள். யாருக்காக? அல்லாஹுவுக்காக. அல்லாஹ் சொல்கிறான், ஸாலிகல் ஃபௌசுல் கபீர், அதுதான் பெரிய வெற்றி என்று அல்லாஹ் சொல்கிறான். உலகத்திலே நெருக்கடிகள் வரலாம், உலகத்தில் சோதனைகள் வரலாம். யாருக்கு சோதனை வரும்? தாடி வச்சா பிரச்சனை வரும், 5 நேரம் தொழணும்டா பிரச்சனை வரும், மார்க்கத்தை பேசணும்டா நெருக்கடி வரும், தெளிவா இஸ்லாத்தை பேசினா பல ஜாதி பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வந்தாலும் என்னுடைய கடமை, நான் விளங்கிய தெளிவான குர்ஆனையும் ஹதீஸையும் நான் நடைமுறைப்படுத்துவேன். மௌத்து வரைக்கும் ஈமானோடு இஸ்லாத்தோட வாழ்வேன். அல்லாஹ் எங்கட இந்த தசாப்தத்துள்ளுக்கு அல்லாஹ் எங்களுக்கு அவன் உதவியை காட்டினானா இல்லையா? இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால்
அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அன்பாண்டவர்களே, குர்ஆனையும் சுன்னாவையும் பேசுகின்ற சமூகத்துக்கு இந்த நாட்டிலே ஒரு கூட்டமைப்பு இல்லை, ஒரு தலைமைத்துவம் இல்லை, அரசியல் பலம் இல்லை, மக்கள் செல்வாக்கு இல்லை, பொருளாதார பலம் இல்லை. அனைத்து ஜமாத்துகளும் சேர்ந்து கொண்டு எங்களுக்கு மடை அடித்தார்கள், எங்களை வழிகேடர்கள் என்றார்கள், தீவிரவாதிகள் என்றார்கள். தௌஹீத் என்ற நாமத்தை கூட சொல்ல பயப்படுகின்ற அளவுக்கு எங்களை விரோதிகளாக காட்டினார்கள். ஆனா நாங்க அல்லாஹ்ட மார்க்கத்தை உள்ளத்தினால் ஏற்று தூய்மையா சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். அல்லாஹ் அனைத்து பிரச்சனைகளையும் தாண்டி எங்களை பாதுகாத்தான் என்றால் உலகத்திலும் அல்லாஹ் வெற்றியை தருவான், மறுமையிலும் வெற்றியை தருவான். உலகத்துல வெற்றி உடனே கிடைக்காது. அல்லாஹ்ட தூதருக்கு எப்ப வெற்றி கிடைச்சது? நாங்க என்ன தெரியுமா ஆசைப்படுறோம்? குர்ஆன் ஹதீஸை பின்பற்றினா உடனே எங்களுக்கு என்ன கிடைக்கணும்? எல்லாம் கிடைக்கணும். இல்ல, மக்காவுல ரசூலுல்லாஹ் அடி வாங்குற நேரம், சஹாபாக்கள் நெருப்பு கங்குகளுக்கு மேலாலும் சுடு மணல்களுக்கு மேலாலும் படுத்தி வைக்கப்படுகிற நேரம் ஹப்பாப் இப்னுல் அரத் ரலியல்லாஹு வந்தாங்க. யார் தெரியுமா? அவங்க நெருப்பு கங்குகள்ல படுக்க வைத்து கொடுமைப்படுத்தப்படுவாங்க. அவங்களோட இடுப்பு பகுதியில் உள்ள இறைச்சி, இந்த சதை கொழுப்பு எல்லாம் வடிஞ்சி முள்ளு மட்டும் விளங்கும். அந்த அளவு கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. அல்லாஹ்ட தூதர் கஅபத்துல்லாஹ்ட நிழல்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நபித்தோழர் வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அலா தஸ்தன்சிருல்லாஹ லனா, எங்களுக்காக நீங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்ய உதவி தேடப்படாதா? அலா ததுல்லாஹ லனா, எங்களுக்காக அல்லாஹ்ட்ட நீங்க உதவி தேடக்கூடாதா? இந்த இணை வைப்பாளர்களுடைய அநியாயங்களையும் கொடுமைகளும் எங்களால் தாங்க முடியாதுன்றாங்க. அல்லாஹ்ட தூதர் சொன்னாங்க, உங்களுக்கு முன்னால வாழ்ந்த ஒரு சமூகம் ஈமானோட இருந்ததுக்காக உயிரோடு ரெண்டாக அறுத்து புலக்கப்பட்டார்கள். அறுத்து உயிரோடு நிறுத்தி வைக்கப்பட்டு இரும்பு சீப்புகளால் இறைச்சிகள் எல்லாம் வாரப்பட்டு எலும்புல ஒரு இறைச்சியும் இல்லாம பச்சை பச்சையா கொல்றண்டுவோமே அப்படி கொலை செய்யப்பட்டாங்க. ஆனா இவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட்டும் அவர்கள் ஈமானை விட்டு கொடுக்கவில்லை, இஸ்லாத்தை விட்டு கொடுக்கவில்லை. ஆனாலும் ஒரு காலம் வரும், மக்காவுல இருந்து மதீனாவுக்கல்ல யமன் வரைக்கும் நீங்கள் பயணம் போவீர்கள். உங்களுடைய ஆட்டுக்கு ஓநாயை தவிர வேறு எதையுமே நீங்கள் பயப்பட மாட்டீர்கள்ன்றாங்க. அல்லாஹ்ட தூதர் மௌத்தாகும் வரைக்கும் யமன் வெற்றி கொள்ளப்படல. அல்லாஹ்ட தூதர் எப்ப சொல்றாங்க? மக்கால சொல்றாங்க, ஒரு காலம் வரும் நீங்கள் யமனுக்கு செல்வீர்கள், உங்களோட ஆட்டு மந்தைக்கு ஓநாய்க்கு தான் பயப்படுவீங்க, வேற எந்த பயமும் உங்களுக்கு இருக்காது. அவ்வளவு நிம்மதியான சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு காலம் வரும். அல்லாஹ்ட தூதர் மௌத்தாகும் வரைக்கும் யமன் வெற்றி கொள்ளப்படல. அப்படித்தானே? அப்படித்தானே? ரசூலுல்லாஹ் வெச்ச ஆசையும் அல்லாஹ்ட உதவியும் ரசூலுல்லாஹ்ட மௌத்துக்கு போறதுதான் கிடைச்சதுண்டா. நானும் நீங்களும் ஆசைப்படுறோம், மார்க்கத்தை பேசுறவங்களுக்கு உடனே உதவி கிடைக்கணுமே, உடனே வெற்றி உலகத்தில் அல்லாஹ்வுடைய உதவி தாமதிக்கலாம். அல்லாஹ் எங்களை திரும்பி பார்க்கலன்னு நினைச்சிடப்படா, கிடைக்கும். மறுமையின் வெற்றி அதைவிட பன்மாடங்காக கிடைக்கும். எங்களோட ஆழமான உறுதி வேண்டும். குர்ஆன் ஹதீஸா அடுத்தவங்களுக்கு சொல்லுவோம் சகோதரர்களே, மார்க்கத்தை பேசுவோம் சகோதரர்களே. எங்கட வாழ்க்கையில உறுதி ஈக்கணும். அடே அவன் செய்யறான் இல்லையே, நாங்க மட்டும் எதுக்கு செய்யணும்? பேசுற மௌலவிகிட்ட வாழ்க்கையில இல்ல, நாங்க என்னத்துக்கு செய்யணும்? நிர்வாகம் இப்படி நாங்க எதுக்கு பள்ளிக்கு போகணும்? இல்லை, நீ வேண்டியதை செய். பயம் பண்ற மௌலவி இந்த பக்கம் பண்ணிட்டு அந்த பக்கம் போய் ஹராத்த செய்றார். நீ வேண்டியது செய். நான் ஏண்ட வாழ்க்கையில உறுதியாயிப்பேன், நான் ஈமான் என்று படிச்சதுல உறுதியாயிப்பேன். அடுத்தவர்களை பார்த்து நான் வழிகட்ட, அப்படித்தான் ஐக்கிய நிலைமை. பள்ளி நிர்வாகத்தை பார்க்கிற, நான் பள்ளிக்கு வாரல்ல. தொழுவிக்கிற மௌலவியை பார்க்கிற, நான் பள்ளிக்கு வாரல்ல. ஜமாத்தை பார்க்கிற, இவன்ட பின்னுக்கு போகலாம். ஏன் சகோதரர்களை? இது வேண்டாம், வேண்டாம். நான் உறுதியாக இருக்க வேண்டும், நான் இஸ்லாத்தில் இருக்க வேண்டும், நான் ஈமானில் இருக்க வேண்டும், இறுதி மூச்சு வரையில் ஈமானோடு இருக்க வேண்டும் என்ற அடிப்படையை தான் சூரத்துல் புரூஜில ஸாலிகல் ஃபௌசுல் கபீர், மிகப்பெரிய வெற்றி என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த உறுதி எங்களிடத்தில் வருமாக இருந்தால் மறுமை வெற்றியை அடைகின்ற அந்த உத்தமர்களுக்குள்ள உயர்ந்த பண்பு என்னதான்? அந்த
உறுதிதான் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்தி கொண்டு அந்த உறுதியை எங்களுக்குள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் மறுமையிலே வெற்றி பெறுகின்ற அந்த உச்சகட்ட வெற்றிக்கு சொந்தக்காரர்களான அந்த முஃமின்களை பற்றி, அந்த முஸ்லிம்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது சூரத்து நூறுட 52வது வசனம், வமன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாரோ, வயக்ஷல்லாஹ வயத்தகிஹி, அல்லாஹ்வை அஞ்சி நடக்கிறார், அல்லாஹ்வை பயந்து நடக்கிறார், ஃபஉலாயிக ஹுமுல் ஃபாயிசூன், அவர்கள்தான் வெற்றி பெறக்கூடியவர்கள். என்னங்க அடிப்படை? கொண்ட கொள்கையில், ஈமானில், இஸ்லாத்தில் உறுதியாக இருப்போம், அது ஃபௌசுல் கபீர் எங்களுக்கு பெற்றுத்தரும். இதுல அல்லாஹ் என்ன சொல்றான்? யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு என்றால் அல்லாஹ்ட வேதம் அல் குர்ஆனிக்கு, அவனுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு என்றால் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை அஸ்ஸுன்னா இருக்குது. இந்த ரெண்டுக்கும் பரிபூரணமாக கட்டுப்பட்டு நடந்து அதற்கு கட்டுப்படுவதிலே இறையச்சம் உள்ளச்சத்தோடு இருந்து அல்லாஹ்வை பயந்து நடப்போமாக இருந்தால் ஃபஉலாயிக ஹுமுல் ஃபாயிசூன், அவர்கள்தான் வெற்றி பெறக்கூடியவர்கள். அன்பார்ந்தவர்களே, சும்மா கேட்போம், குர்ஆன் ஹதீஸ் என்று பேசுற எங்களுக்கிட்ட குர்ஆனை படிக்கிற பழக்கம் எவ்வளவு இருக்கு? குர்ஆனை படிக்கிற பழக்கம் எவ்வளவு? தர்ஜுமா வாசிக்கிறோமா? அழகா குர்ஆன் ஓத தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ். தெரியும்டா அல்ஹம்துலில்லாஹ். தெரியாதவங்க எத்தனை பேர்? அரபுல ஓதுற குர்ஆனுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? குறைந்தது சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு தர்ஜுமா தெரியுமா எங்களுக்கு? குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் தர்ஜுமா தெரியுமா எங்களுக்கு? வத்துஹாவுக்கு கீழே, அலம் தர கைஃபவுக்கு கீழே எங்களுக்கு தர்ஜுமா தெரியுமா எங்களுக்கு? ஒரு ஆயத்துல் குர்சி ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பல தடவை சம்பந்தப்பட வேண்டியது ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சி அல் குர்ஆன்ல இருக்கிற மிகச்சிறந்த வசனம். அப்படித்தானே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஅஸமு ஆயா, மிகச்சிறந்த வசனம். சூரா பக்கராட கடைசி 2 வசனம், ஆமனர் ரசூல். இந்த 2 வசனத்தை இரவையில ஓதினா அவனுக்கு அது போதும்டாங்க ரசூலுல்லாஹ். சூரத்துல் கஹ்ஃபுட ஆரம்ப 10 வசனம், சூரா ஆல இம்ரான் கடைசி 10 வசனம். ஒவ்வொரு இரவையிலும் ரசூலுல்லாஹ் எழும்பும் பொழுது தூங்கி வானத்தை பார்த்து கொண்டு ஓதுவாங்க. சரி, எங்கட பலவீனம் ஓதுறோமா இல்லையாம ரெண்டாவது வெப்பம். அதுக்குள்ள அர்த்தம் என்ன? ஏன் அந்த வசனத்துக்கு அந்த பவர்ஃபுல் அல்லாஹ் வச்சிருக்கிறான்? விளங்கிக்கிறோமா? 114 சூறாக்கும் தர்ஜுமா பார்க்கிறது விளங்குறது கஷ்டம்தான். எங்கட அன்றாட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட குல் வல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், ஆயத்துல் குர்சி, ஆமனர் ரசூலு, சூரா ஆல இம்ரான் கடைசி 10, சூரத்துல் கஹ்ஃபுட ஆரம்ப 10 வசனம் தெரியுமா? குர்ஆனோட தொடர்பா ஈக்கிறோம். நாங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறவங்களா ஈக்கிறோம்ன்றதுக்கு அடையாளம் நான் தர்ஜுமாவை விளங்கி வச்சிருக்கிறேன். என்ற ஈமான பக்குவப்படுத்துற அளவுக்கு, என்ற இறையச்சத்தை கூட்டுற அளவுக்கு நான் விளங்கி வச்சிருக்கிறேன். அல்லாஹ்ட தூதருக்கு கட்டுப்படுற எப்படி? எப்படி? புகாரி தெரியுமா? முஸ்லிம் தெரியுமா? அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு எங்கட வீடுகள் எடுத்துக்கொண்டா எல்லாம் ஈக்கி. அப்படித்தானே? ஒன்றுக்கு பல போன், ஒன்றுக்கு பல கம்ப்யூட்டர், டிவி, டொங்கிள், இன்னும் என்ன வைஃபை, ப்ராட்பேண்ட், எல்லாம் எல்லாம் 1000 பல 1000 எல்லாம் ஈக்கி. புகாரி செட் உண்டு, முஸ்லிம் உண்டு. சரி, அரபுலையாவது நான் சொன்னேனே, அரபுலையாவது ஈகா? நான் அல்லாஹுவை நேசிப்பவன், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பவன், அல்லாஹ் ஒன்றை ஒரு மனிதன் நேசிக்கிறான் என்றால், இந்த ஒருத்தன் பட நடிகனை நேசிக்கிறான், அவன் பேசலுக்கு முதலாவது எதை வச்சுக்கிட்டு இருக்கிறான்? போட்டோ. பட நடிகண்ட போட்டோ, நடிகைட போட்டோ. விளையாட்டை நேசிக்கிறான், ஃபுட்பால். இந்த அதுல பேமஸான ஒத்தண்ட போட்டோ முன்னுக்கு போட்டு வச்சுக்கான். நரகம் போறதுக்கு வழி அது வேற. நானும் நீங்களும் அல்லாஹ்வை நேசிக்கிறோம், அல்லாஹ்ட தூதரை நேசிக்கிறோம்ன்றதுக்கு சேவ் பண்றதுக்கு போட்டோ இல்லை. என்ன ஐக்கி? அல்லாஹ்ட கலாம் குர்ஆனிக்கு.
ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் அடையாளம். ஈகா ஃபஉலைக ஹுமுல் ஃபாயிஸூன், அவர்கள்தான் வெற்றி பெறுபவர்கள். இந்த பண்பு எங்கள்கிட்ட ஈக்கிதா? அடுத்தது எங்களோட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பெரிய சப்ஜெக்ட சொல்லல நான் சொல்வது, எங்களோட வாழ்க்கையில நாங்கள் செய்யக்கூடியதில், செய்ய முடிந்ததில், தனி மனிதனுக்காக, அரசியல்வாதிக்காக, பாடசாலைக்காக, வேறு வேறு பட்டப்படிப்புக்காக நானும் நீங்களும் செய்வதில் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தூதருக்காக என்ன செய்கிறோம்? உங்களுக்கு பல்லு வலி, பூச்சி பல்லு நிறைஞ்சி டாக்டர்கிட்ட போறீங்க, டாக்டர் சொல்றாரு தூங்க முன்னுக்கு பல்லு தீட்டுங்கோ, தூங்கி எலும்பியும் பல்லு தீட்டுங்கோ. இந்த சுண்ணாவை எப்படி நடைமுறைப்படுத்துவோம்? சுண்ணாண்டா என்ன? இந்த நடைமுறை. டாக்டர் டாக்டர் சார் பல்லு தீட்டு, எலும்பினாலும் பல்லு தீட்டு, படுத்தாலும் பல்லு தீட்டு. டாக்டர் சொல்லிட்டார். டாக்டர் சுண்ணா, டாக்டர் ஓர்டர், எந்த சிரமமும் இல்லை. இந்த ஸ்கூலுக்கு வரக்கோல புள்ளையிட முகத்தை கழுகிக்கணும், பவுடர் பூசிக்கணும், தலைக்கு எண்ணெய் வச்சிக்கணும், கொண்டைய இந்த ரிபன் கலர்ல கட்டிக்கணும். உம்மாவும் வாப்பாவும் என்ன போராட்டம் இந்த சுண்ணாவை நடைமுறைப்படுத்த. என்ன சுண்ணா இது? ஸ்கூல் சுண்ணா. செய்றோமா? செய்றோமா? எல்லாம் செய்றோம். கம்பெனிக்கு வரக்கொல, ஆபீஸுக்கு வரக்கொல கருப்பு ஷூ போடணும், கருப்பு வெள்ளை சொக்ஸ் போடணும், உடுப்பு அயம் பண்ணிக்கணும், டை கட்டிக்கணும். மாஷா அல்லாஹ், சொல்ல தேவையில்லைன்னு கம்பெனி சுண்ணா. எல்லாம் ஏறுது, எல்லாம் செய்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, தூங்க கொல நீ வுது எடுத்துக்கொண்டு வலது பக்கம் திரும்பி வலது கன்னத்தில் கை வைத்து தூங்குண்டா தூக்கம் போறல. எங்களுக்கு பல்லு தீட்டாடி தூக்கம் போகுமா? டாக்டர் சொன்ன மாதிரி பல்லு தீட்டாடி, இல்லாட்டி வுதுவுக்கு முன்னால பல்லு தீட்டுறோம், அது வேற. நான் கேட்கிறேன் சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுக்காக, நான் ரசூலுல்லாஹ்வை நேசிப்பவன் என்பதற்காக தூங்க முன்னுக்கு எத்தனை பேர் வுது எடுக்கிறோம்? 7மா 7 எல்லாரும் 1க்கு 2க்கு பைத்துட்டு வந்து ஏதோ கையக்கால கழுவி கொண்டு தானே படுக்கிறோம். திண்ட கையோட போய் படுக்கிறோம் இல்லையே. இதை நாங்க அல்லாஹ்வுடைய தூதருக்காக செஞ்சிருவோமே. அரசியலுக்காக வானம், பட்டப்படிப்புக்காக வானம், பாடசாலைக்காக வானம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பாடசாலைக்கு ஆடை அணிகிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் வலது காலால செருப்பு போட்டாங்க. நான் ஷூ சொக்ஸை வலது காலால தான் போடுவேன். ட்ரௌசர் ரசூலுல்லாஹ் வலது காலத்தான் முற்படுத்த சொன்னாங்க. நான் ட்ரௌசர்களுக்கும் வலது காலத்தான் போடுவேன். சில நேரம் மூத்த நானமாரு தங்கச்சிமாருக்கு கொண்ட கட்டி விடுவாங்க. ஏண்ட ரசூலுல்லாஹ் வலது பக்கத்தை தானே வாருவாங்க. எங்களுக்கு சீப்பை கை கெடுத்தா முதலாவது எங்க போகுதுங்க? இப்படி எடுத்தோமா இங்கதான் போகுது, இப்படிதானே போகுது. ஆனா ரசூலுல்லாஹ் எந்த பக்கம் முதலாவது வாருவாங்க? வலது கொண்டு. தாடி வலது பக்கம், நாங்க எடுத்துதான் முதலாவது, இப்படிதான் போகுது. ஆனா மனுஷன் ரூல்ஸ் போட்டா சரியா செய்யறோம். ரசூலுல்லாஹ்வை பின்பற்றி செய்ய. எங்களுக்காக செய்யற நாங்க, எனக்காக செய்ய மாட்டேன், நான் அல்லாஹ்வுடைய தூதருக்காக செய். இது எங்கள்கிட்ட ஈக்கிதா? இதை யாரும் பாடம் நடத்த தேவையில்லைங்க, யாருக்காகவும் செய்ய தேவையில்ல. நான் தனி இருட்டறைக்குள் இருந்தாலும், சிறைச்சாலையில் இருந்தாலும் நான் நபிகளாரை நேசிப்பவன், நான் இப்படித்தான் செய்வேன். ஒவ்வொருத்தரும் கேளுங்க, எங்கட வாழ்க்கையில் இது இருக்கான். சில நேரம் செருப்பு போடக்குள்ள இடது காலால போட்டுப்படும், வலது காலால சில நேரம் அல்ல, திக்கத்திருக்கணும். நான் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறவன், நான் தட்டப்படன்னு வெளியே போக மாட்டேன், வலது காலால செருப்பை போட்டுக்கொண்டு தான் போவேன். ஒரு கிழமைக்கு செஞ்சு பாருங்க, ஒரு கிழமைக்கு இந்த ட்ரைனிங்கை கொடுத்து பாருங்க. நீங்க விளையாட்டு மைதானத்தில் விளையாடுவதாக இருந்தாலும் சொக்ஸு போடுறீங்களா, காலுக்கு பெண்டேஜ் சுத்துறீங்களா, எதை செஞ்சாலும் வலதை முற்படுத்துங்க. எதை செஞ்சாலும் எங்கட வாழ்க்கையில நான் முடிவெடுக்கணும். நான் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றேனா, எந்த அளவுக்கு பின்பற்றுகிறேன்? சோத்த திண்டா மட்டும் வலது கை, இல்லாட்டி காஃபிருன்றுவான், அதுதான் பிரச்சனை எங்களுக்கு. ரசூலுல்லாஹ் தின்றண்டா பெட்டிச கடிச்சாலும் இடதால கடிப்போம், மருந்த போட்டாலும் போடுவோம், கஞ்ச குடிச்சாலும் குடிப்போம், வாழைப்பழத்தை உரிச்சி போட்டாலும் இடதால போட மாட்டோம். என்னதுக்கு செய்யறோம்? சோத்த இடது கையால திண்டா காஃபிருன்ட்டு போயிடுவான், அதுக்கு வலது கையால தின்றோம். அதனால பெட்டிஸ்லையும் கஞ்சிலையும் நானும் அப்படித்தான், நீங்களும். அல்லாஹ் பாதுகாக்கட்டும்.
தின்றதுக்கு முன்னால நான் நபிகளாரை நேசிப்பவன், நான் மறுமை வெற்றிக்காக வாழுகிற முஸ்லிம். இடது கை தண்ணி போகாது, மறந்தும். எங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? கிளாஸு பிரச்சனை. ஹோட்டல்ல போனா ரெஸ்பெக்ட் பிரச்சனை. அவன் தார கரண்டிய 1000 பேர் வாயில போட்டிப்பான், அந்த கரண்டி ரெஸ்பெக்டுக்கு தின்னுவோம். முள்ளு குத்தி தின்னோனும், எத்தனை பேர் கடிச்சிருந்தாலும் அவன் கழுவித்தானே தாரான், கண்டிப்பும் போடுவோம். ஆனா எங்கட கை எச்சி பட்டிக்கு ரசூல்லா சொன்னாங்க, நீங்க சூப்பிக்கோங்க, இல்லாட்டி யார்ட்டாலும் சூப்பை கொடுங்கோன்னாங்க. இந்த கையால கிளாஸை பிடிக்கிறது அவமானமா விளங்குதே. சோறுபட்ட கை. யாருக்காக வாழ்றோம் உலகத்துல? உலக நாகரிகத்துக்கு வாழ்றோமா, ரசூலுல்லாஹ் நாகரிகத்துக்கு பின்னால வாழ்றோமா? அடே ஹோட்டலை விடுவோமே, சூப்பர் மார்க்கெட்டை விடுவோம், 5 ஸ்டார் ஹோட்டலை விடுவோம், இன்னொருத்தர் வீட்டுள்ளுக்கு போய் எங்களை சாப்பாட்டுக்கு கூப்பிட்டிருக்கார், சரியில்லையே வலது கையால அசுத்தம் படுமேன்னு இடது கையால பிடிச்சி குடிக்கிறோம். யாருக்காக வாழ்றோம்? ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடிமைப்பட்டு வாழ்றது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். உலாயிக ஹுமுல் ஃபாயிஸூன், அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். வாழ்றோமா? வாழ்றோமா? அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு முஃமினுடைய கீழாடை முன்னங்காலின் அரைவாசி வரைக்கும் மீக்கணும். முன்னங்கால்ன்றது இதுதான், இது வரைக்கும் மீக்கிறது தான் முஃமின்ட ஆடை. கரண்டை வரைக்கும் இருந்தா பரவாயில்லண்டாங்க, அதுக்கு கீழே போனா நரகம்ண்டாங்க. ரசூலுல்லாஹ் ரூல்ஸ் போடல, கீழே போனா நரகம்ண்டாங்க. ஃபுட்பாலுக்கு ரூல்ஸ் போடுறான், தொட விலங்க என்ன செய்யணும்? கட்ட கல்சன் அடிக்கணும். ஃபுட்பால் விளையாடணுமே அப்பா, அடிக்கிறோம் தொட விலங்க, கேட்டா ஃபத்துவாய்க்கான்னு கேட்கிறோம். அடே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மூமின்ட ஆடை முன்னங்கால் அரைவாசி வரைக்கும் ஈக்கோணும். துறக்கேலுமா ஏலதா, அதல்ல பிரச்சனை. நான் மூமினா காஃபிரா, நான் ரசூலுல்லாஹ்வை நேசிப்பவனா இல்லையா, என்ற உடுப்பெங்கைக்கு அதுதான் அடையாளம். எங்க விளையாட போனாலும் முட்டங்காலுக்கு கீழே முன்னங்கால் அரைவாசிக்கு என்ற உடுப்பிக்கும். என்ன விளையாட ஏலாதா? இந்த கிரவுண்ட்ல இந்த உடுப்பு கொடுத்து விளையாட இயலாதா? நான் விளையாட மாட்டேன், நான் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறவன். இப்போமா கம்பெனியில சொல்றான் தாடிய வலிண்டு வலிச்சிட்டு போறோம், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க கரண்டைக்கு மேல உடுண்டு. கம்பெனி சுண்ணாவை நடைமுறைப்படுத்த ரெடி, ரசூலுல்லாஹ்வோட சுண்ணாவை குழி தோண்டி புதைக்க ரெடி. எப்படி மறுமையில வெற்றி பெறலாம்? அன்பார்ந்தவர்களே, பாடசாலை நபிகளாரை மிஞ்சி போன அன்பும் பாசமும். பாடத்திட்டம், பட்டம், பதவி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லா துசாஃபிரன் நம்ரஅத்துன் துமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்புகின்ற ஒரு ஈமானிய பெண்மணி பயணம் போக வேண்டாம் பொது இல்லா மஅதி மஹரமின், ஒரு மஹரமியத்தான திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட ஒரு ஆண் துணை இல்லாமல். இது யார் சுன்னா? யார் சுன்னா? ரசூலுல்லாஹ்வோட சுன்னா. யாருக்கான சுன்னா? அல்லாஹ்வையும் மறுமையின் ஃபாயிஸ், மறுமையில் வெற்றி பெறுகிற முஸ்லிமுக்கு சுன்னா. பாடசாலை சுன்னா என்ன? இந்தா வருஷா வருஷம் நாங்க ட்ரிப் கூட்டி கொண்டு போவோம், அப்படித்தானே? நாங்க வருஷா வருஷம் ட்ரிப் கூட்டி கொண்டு போற, கிளாஸ்ல உள்ள எல்லா புள்ளகளும் போகக்கோல, எப்படி ஹசரத் எங்கட புள்ளைய மட்டும் நாங்க அனுப்பாம இருக்கிற? சரியில்லையே, சரியில்லைன்னு என்ன? இந்த பொம்புளை புள்ளகள், குமரு புள்ளகள் எல்லாம் தனிய பஸ்ல போறாங்க. எப்படி போறாங்க? அது இதல்ல, தனிமையில் போறது, ஆண் துணை இல்லாமல் போறது ஹராம். உங்களுக்கு தெரியுமா, இஸ்லாமிய உம்மத்தில் இஜ்மா நொண்டிக்கு. இஜ்மாண்டா என்ன தெரியுமா அர்த்தம்? குர்ஆனிலும் சுன்னாவிலும் வந்து சஹாபாக்களோட காலத்திலேயோ தாபியீங்களோட காலத்திலேயோ இமாம்களோட காலத்திலேயோ கருத்து வேற்றுமை இல்லாமல் இருக்கிற மார்க்க பிரச்சனைக்கே, மார்க்க விவகாரம், இதான் இஜ்மான்ற. குர்ஆன் ஹதீஸ்ல வந்ததுல சஹாபாக்கள் கருத்து வேற்றுமைப்படல, தாபியீங்கள் தபவு தாபியீங்கள் கருத்து வேற்றுமைப்படல, முஹத்திஸீங்கள் கருத்து வேற்றுமைப்படல, 4 இமாம்கள் கருத்து வேற்றுமைப்படல. இதுக்கு இஜ்மாண்டுவாங்க. இதுக்கு இப்ப யாராவது வந்து அதை மறுத்தா அவன் முர்த்ததுன்றுவாங்க இஸ்லாமிய சட்டப்படி. ஏன்? குர்ஆன் ஹதீஸ்ல வந்து இஸ்லாமிய உம்மத்துல கருத்து வேற்றுமை இல்லாத ஒன்றை மறுத்தார் என்று தேடி பாருங்க. முஸ்லிம் பெண்மணி சுருக்கி தொழுகின்ற தூரம்,
சுருக்கி தொழுகின்ற தூரம் அளவு உள்ள பயணத்தில் ஆண் துணை இல்லாமல் போறது ஹராம்ன்றதுல கருத்து வேற்றுமை இல்லை. அது மஸ்அலா இஜ்மா. மஸ்அலா கருத்து வேற்றுமை இல்லாத மஸ்அலா. அவ்வளவு தெளிவா ஹதீஸ்ல வந்து போகக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல தேவையில்லையே. அல்லாஹ்வுடைய தூதர் எப்ப இந்த நிகழ்வு நடந்துச்சு? ஒரு நபித்தோழர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, ஏண்ட மனைவி ஹஜ்ஜிக்கு போறா. ஹஜ்ஜிக்கு எப்பங்க போனாங்க? ஹஜ்ஜிக்கு எப்ப போனாங்க? மக்கா வெற்றிக்கு போறோம். மக்கா மதீனாட பாதை அமைதியானதுக்கு போறோம். தனிய போல கூட்டமா தான் போனாங்க. ஏண்ட பெஞ்சாதி ஹஜ்ஜிக்கு போயிருக்கிறா. ஏண்ட பெயர் இன்னென்ன யுத்தங்களுக்கு கொடுக்கப்படி. எதுக்கு? யுத்தத்துக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்க யுத்தம் செய்ய தேவையில்ல, போங்க மனைவியோட ஹஜ்ஜிக்கின்றாங்க. என்ன அங்க 2 பொம்பளை சேர்ந்து போகலையா? 5 பொம்பளை சேர்ந்து போகலையா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன சொல்லி இருக்கலாம்? ஒரு ஈமானிய பெண்மணி மஹரமியத்தான ஆண் துணையோ பெண்களில் ஒரு கூட்டமோ இல்லாமல் போகக்கூடாதுன்னு சொல்லி கேளுமா இல்லதா? பெண் கூட்டத்தை ரசூலுல்லாஹ் சொல்ல, ஒவ்வொரு பெண்மணிக்கும் பாதுகாப்பு வேண்டும். இஸ்லாமிய உம்மத்துல கருத்து வேற்றுமை எதுல தெரியுமா? ஹஜ்ஜி உம்ரா. எதுல? ஹஜ்ஜி உம்ராவுக்கு ஒரு பெண்மணி ஆண் துணை இல்லாமல் போக இயலுமா? ஹனஃபி மதுஹபிலே, ஷாஃபி மதுஹபிலே மேலும் உண்டாங்க. மர்ஜூஹான கருத்து, ஆதாரத்துக்கு அப்பால் கட்ட கருத்து, பிழையான கருத்து. தெளிவா ஹதீஸ் வருது, ஹஜ்ஜிக்கு போக்கல தான் ரசூல் அனுப்பி விட்டாங்க. மக்கா யார் ஊருங்க? ஆயிஷா நாயுடு ஊர் தானே? ஆயிஷா நாயுடு ஊர் தானே? ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜிக்கு வராங்க. ஆயிஷா நாயகி மாதவிடாய் வருது. அதனால அவங்களுக்கு உம்ரா செய்ய கிடைக்கல. ஹஜ்ஜி முடிச்சுட்டு திருப்பி போக்கல ஆயிஷா நாயகி அழுதாங்க. ஏம்மா அழுகிறீங்க? அல்லாஹ்வின் தூதர், எல்லாரும் ஹஜ்ஜி உம்ராவோட போறாங்க, நான் மட்டும் ஹஜ்ஜோட போறேன், உம்ரா செய்ய கிடைக்கல. எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? ஹஜ் உம்ராக்கு போன ஆட்களுக்கு தெரியும். மஸ்ஜிது ஆயிஷா ஒரு எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? நான் நினைக்கிறேன் ஒரு 3, 4, 5, 6 கிலோமீட்டர் தான். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தெரியுமா சொன்னாங்க? ஆயிஷாவே, நீங்க போய் உங்களோட உம்ரா கடமையை முடிச்சிட்டு வாங்க. தனியவா அனுப்பினாங்க. அவங்களோட சகோதரர் அப்துர் ரஹ்மான் இப்னு அபி பக்கர் அவர்களை அழைத்து சொன்னாங்க, போங்க உங்களோட சகோதரிக்கு உம்ரா செய்ய வச்சுட்டு கூட்டிக்க வாங்கண்டாங்க. அல்லாஹு அக்பர். இவ்வளவு தெளிவா வந்திருக்குது. அதுல ஹஜ்ஜு உம்ரால போக ஏழுமானதுல கருத்து வேற்றுமைக்குது. ஏழும்டாங்க, அது கூட மர்ஜூஹான கருத்து. படிப்புக்கு பயணம், சுற்றுலா பயணம், உல்லாச பயணம், நஊது பில்லாஹ், வெளிநாட்டு பயணம், பட்டப்படிப்புக்கான பயணம், யூனிவர்சிட்டி பயணம். போய் நின்று பாருங்க, குர்ஆன் ஹதீஸ பேசுற எத்தனை பேர் பொம்பளை தனியா பஸ்ல போறாங்க, எத்தனை குமரு புள்ளகள் தனியா போகுது யூனிவர்சிட்டிக்கு அங்க இங்க. ஆனா மார்க்கம் பேசுறது. நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். ஒரு உண்மையான முஃமின், அல்லாஹுவை நம்புகின்ற ஒரு ஈமானிய பெண்மணி அவள் போக மாட்டாள். உண்மையான முஃமின் தன்னுடைய பொறுப்பில் இருக்கிற மனைவிய, மகளை, உம்மாவை, தாத்தா, தங்கச்ச ஒரு நாளும் தனியா அனுப்ப மாட்டான். இஸ்லாமிய உம்மத்துல கருத்து வேற்றுமை இல்லாத இஜ்மா. இன்றைக்கு மதரசாக்கள் கூட என்ன செய்யறாங்க? டூர் போகணும். மதரசாக்கு யார் டூர் போக சொன்னது? கூட்டிக்கிட்டு போறாங்க குமரு புள்ளகளை, பொம்பளை புள்ளகளை. யாராம் அவங்களுக்கு பாதுகாப்பு? படிச்சு கொடுக்குற டீச்சர்ஸ் மாறும், உஸ்தாது மாறும். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். யார கலாச்சாரத்தை கொண்டு வந்து புகுத்துறோம்? எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படக்கூடிய விடயத்தில் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு மறுமையில் வெற்றி பெறுகிற முஸ்லிமா மாறலாம். கேளுங்க, நாங்க மறுமையில் வெற்றி பெறக்கூடிய அந்த முஸ்லிம்களில் இருக்கிறோமா? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அதே போன்று பாருங்கள், மறுமையில் வெற்றி பெறுகின்ற அந்த முஸ்லிம்களுக்குள்ள நான் சொல்றது முக்கியமானது. நிறைய இருந்தாலும் எங்கட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டத நேரடியா நான் முஃமின் மறுமையில் வெற்றியாளனாக மாறணும்ன்றதுக்குள்ள பொடுபோக்கு செய்யப்படுகிற விடயங்களை நான் சொல்றேன். அல்லாஹ் சொல்கிறான் அல் குர்ஆனிலே, மிக தெளிவாக சொல்கிறான், அல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅத். முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும் ஒருவர் ஒருவருக்கு உதவியாளர்கள், பொறுப்பாளர்கள், ஒத்துழைப்பு தரக்கூடியவர்கள்.
முதல் பண்பு, ஒரு முஃமின் இன்னொரு முஃமினை நேசிக்க வேண்டும். ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு உதவியாளனாக இருக்க வேண்டும். அவுலியான்றது யாருக்கு தெரியுமா? அவுலியா வலிண்டுவோம் நாங்க. வலிண்டா யாரு? தோழமையின் உச்சகட்டம், அன்பு செலுத்துவதின் உச்சகட்டம் வந்தவருக்கு தான் வலின்ற. ஒரு மூமின் எப்படி தெரியுமா இருக்கணும்? ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய உதவியாளர்களாக இருக்கணும். அதிலும் எதுல தெரியுமா? யஅ்முரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். நன்மையை ஏவி தீமையை தடுப்பதில் ஒருவருக்கொருவர் உதவியாளர்களாக இருக்கணும். இப்போ நாங்கள் நினைக்கிறோம் நன்மையை ஏவுறது தீமையை தருவுறது பெரிய சுமைண்டு. ஆனால் நான் சும்மா கேட்குறேன், கிரவுண்டில் விளையாடி கொண்டிருக்கிறோம். கிரவுண்டில் ஃபுட்பால் மேட்ச் போகுது. ஒருத்தர் பிழையாக விளையாடுறார். எனக்கு விளையாட்டு அனுபவம் மீக்கி. உடனே நான் என்ன செய்கிறேன்? அவரை கூப்பிட்டு, தம்பி இப்படி இல்லை இப்படி விளையாடணும் சொல்கிறோமா இல்லையா? ஏன் சொல்கிறோம்? நல்லா விளையாடணுமே. எங்கள்கிட்ட ஈக்கி நல்லதை சொல்லி கொடுக்குறது ஈக்கி எல்லாம் மனுஷத்தன்மைக்கு. பிஸ்னஸ் பண்ணுறார், போடுறதெல்லாம் லொஸ். அட்வைஸ் பண்ணுறோம், நல்லதை சொல்லி கொடுக்குறோம் இல்லையா? வாகனத்தை ஓட்டுறார், யாரோ எவனோ ஸ்பீடா போறான், தம்பி கொஞ்சம் நில்லுங்களே, இப்படி ஸ்பீடா போனா சரியில்லை, தீமையை தடுக்கிறோம். நடக்குதா? எல்லாம் செய்யறோம். அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி மார்க்கத்தை சொல்லி கொடுக்கிறேன்டா, இது செய்யலுமா எங்களுக்கு? ஹராத்தை செய்யறான், தடுக்கலுமா எங்களுக்கு? உலகம்டு வரக்கோல எல்லாம் நன்மையை ஏவுறோம், தீமையை தடுக்கிறோம். மார்க்கம்டு வரக்கோல பேச ரெடி இல்லை. நான் தவறு செய்தாலும் நீங்கள் என்னை நேசிக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? நான் தவறு செஞ்சா பிழையை சுட்டி காட்டணும், நல்லது தெரியாட்டி நல்லதை சொல்லி தரணும். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும் சிலருக்கு உதவியாளர்கள். நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜக்காத்தை கொடுப்பார்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவார்கள். அவர்களுக்கெல்லாம் மறுமை நாளையிலே அருள் புரிவான் சொல்லிட்டு வஅதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத், அந்த முஃமினான ஆண்களுக்கும் அந்த முஃமினான பெண்களுக்கும் கீழால் ஆறுகள் ஓடுகின்ற சுவனத்தோப்புக்குள் இருப்பதாக அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். வரிதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹுவின் திருப்தி கிடைப்பதுதான் மிகப்பெரியது என்று சொல்லிவிட்டு ஸாலிகல் ஃபௌசுல் அஸீம், அதுதான் மகத்தான வெற்றி என்று சொல்கிறான். என்ன 71 72வது வசனம் சூரத்து தௌபாட. கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? நாங்க எல்லாரும் மறுமையில் வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறோம் தானே? அந்த மறுமையில் வெற்றி பெறுகின்ற முஸ்லிம்களாக இருந்தால் நன்மையை ஏவுறது வரணும், தீமையை தடுக்கிறது வரணும். அன்பார்ந்தவர்களே, அவன் என்ன நினைப்பான்றதை விடுங்க, அவன் என்ன நினைப்பான்றதை விடுங்க. எங்களை அல்லாஹ்வுக்காக வாழ விடாமல் இருக்கிறது அவன் என்ன நினைப்பான், அவர் என்ன சொல்லுவார், அல்லாஹ் என்ன நினைப்பான், அல்லாஹ் என்ன மார்க்ஸ் போடுவான். பார்க்காதீங்க, மனுஷனை பார்க்காதீங்க. மனுஷன் நாகரிகமா சொல்லுங்க, ரெஸ்பெக்டா சொல்லுங்க, பண்பாடா சொல்லுங்க, மறைக்காதீங்க, சொல்லாம போகாதீங்க. அடே எங்களுக்கு பயம் பண்றவரு, இவர்கிட்ட போய் கொண்டு நாங்க தவற சுட்டி காட்டுறதா? நீங்கள் உண்மையில என்னை நேசிப்பவராக இருந்தா என்னைய திருத்தோணும், என்னைய திருத்தோணும். நான் உங்களை நேசிப்பவராக இருந்தால் உங்களுக்கு சொல்லி தரணும், பாவத்தை தடுக்கணும். இது சாதாரண பண்பல்ல, மறுமையில் வெற்றி பெறுகின்ற அந்த மனிதர்களுடைய பண்புண்டா கேட்டு பாருங்க. மனைவி தவறு செய்கிறாள், மனைவிக்கு சொல்றோம் இல்ல, நாங்க புள்ள குட்டி தவறு செய்து அட்வைஸ் பண்ண ரெடி இல்ல, தீமையை தடுக்க ரெடி இல்ல. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. எப்படி வெற்றி பெற்றவர்களாக மாறலாம், எப்படி வெற்றி பெற்றவர்களாக மாறலாம்? எனவே இது அல்லாஹ் மறுமையிலே வெற்றி பெறுகின்ற சமூகத்துக்கு சொல்லுகின்ற பண்பு உண்டு. முஃமின்கள் முஸ்லிம்கள் நாங்கள் எப்பொழுதும் ஒற்றுமையாயிக்கணும். பிரச்சனை வரும், முரண்பாடு வரும், சண்டை சச்சரவு வரும், மன்னிச்சு கொண்டு போகணும். சஹாபாக்களுக்கு வரலையா? ரசூலுல்லாஹ்க்கு வரலையா? ரசூலுல்லாஹ்க்கு முன்னுக்கு சஹாபாக்கள் சண்டை பிடிச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தை அட்வைஸ் பண்ணுவாங்க, ஒற்றுமையாவிடுவாங்க. இல்லையா? பொருளாதார பிரச்சனை வரலையா? குடும்ப பிரச்சனை வரலையா? கணவன் மனைவி பிரச்சனை வரலையா? ரசூலுல்லாஹ் கிட்ட எல்லாம் வந்துச்சு.
கனெக்ஷன் இருந்துச்சு, ஒரு அட்வைஸ், ஒரு புத்திமதி, மன்னிச்சாங்க, மறந்தாங்க, உள்ளத்தால் ஒன்றுபட்டாங்க. அடுத்தது அதுக்கு அடையாளம் நன்மையை ஏவுவோம், தீமையை தடுப்போம். எனவே அன்பார்ந்தவர்களே, இதுதான் வெற்றி பெறுகிற முஸ்லிம்களுக்குரிய அடையாளம் என்றால், அந்த வெற்றி பெறுகிற முஸ்லிம்களில் நாங்கள் இருக்கிறோமா என்ற கேள்வி எங்களை நோக்கி வர வேண்டும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அதே போன்றுதான் மறுமையிலே வெற்றியை எதிர்பார்த்து வாழுகிற முஸ்லிம் பாவமா, ஹராமா, அநியாயமா, துரோகமா செய்ய மாட்டான். நீங்க குர்ஆனை பிரட்டி பாருங்க. 10வது அத்தியாயம் 64வது வசனம், 3வது அத்தியாயம் 130வது வசனம், 5வது அத்தியாயம் 90வது வசனம், 5வது அத்தியாயம் 100வது வசனம், சூரத்துல் ஹஜ் 77வது வசனம், சூரா அல் அஹ்ஸாப் 30வது வசனம், 31வது வசனம், எல்லாம் அல்லாஹ் அந்த வசனங்களை முடிக்கிறது. ஜாலிக்கல் ஃபௌசுல் அஸீம், அதுதான் மகத்தான வெற்றி, பெரிய வெற்றி என்று அல்லாஹ் முடிக்கிறான். எல்லாத்திலும் வாரது என்ன தெரியுமா? பாருங்க, அல்லாஹ் சொல்றான், அலா இன்ன அவுலியா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசர்கள் யார்? அல்லாஹ்வுடைய நேசர்கள் யார்? லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு மரணத் தருவாயில் பயமும் இல்லை, மறுமையை பத்தின கவலை மீக்காது. அவங்கதான் இறை நேசர்கள். அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன், ஈமான் கொண்டார்கள், இறையச்சத்தோடு வாழ்ந்தார்கள். லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা, அவர்களுக்கு உலகத்திலேயும் நல்ல வாழ்க்கை இருக்குது, மறுமையிலும் அவர்கள் வெற்றி பெற்றவர்கள். லா தப்தீல லிகலிமாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் மாறாது. ஸாலிக ஹுவல் ஃபௌசுல் அஸீம், அதுதான் மகத்தான வெற்றி என்றான். என்ன? ஈமான், இறையச்சம், அல்லாஹ் மீது ஆழமான நம்பிக்கை இருக்கணும், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான்ற பயம் இருக்கணும். இறையச்சத்தின் வெளிப்பாடு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பது, சக்திக்கு உட்பட்டு பாவங்களை ஒட்டுமொத்தமாக தவிர்த்து நடப்பது. பாருங்கள், சூரா ஆல இம்ரான் 130, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தஅகுலுர் ரிபா, நீங்கள் வட்டி சாப்பிட வேண்டாம். அத்ஆஃபம் முதாஃபா, பொருளாதாரத்தை பன்மடங்காக பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் வட்டி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட வேண்டாம். இன்றைக்கு வட்டின்றது சர்வசாதாரணம், பல பேர் மாற்றங்களோட நடக்குது. எங்களுக்கு என்ன தேவை? எங்கட பொருளாதாரம் கூடணும், எங்களுக்கு நிம்மதி கூடணும், எங்கட வாழ்க்கை பெருகணும். அல்லாஹ் சொல்றான், பன்மடங்காக பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்க வட்டி எடுக்காதீங்க, கொடுக்காதீங்க. லஅல்லக்கும் துஃப்லிஹூன், இப்படி நீங்க வட்டியை விட்டு தூரமாகி வாழ்ந்தா மறுமையில் வெற்றி பெறலாம். மறுமையில் வெற்றி பெறுகிற முஸ்லிம் வட்டியின் பக்கம் தலை வச்சும் படுக்க மாட்டான், இன்னைக்கு வாகனம் வாங்கணுமா, வீடு வாங்கணுமா, வீட்டுக்கு ஒரு ரைஸ் குக்கர் வாங்கணுமா, ஃப்ரிட்ஜ் வாங்கணுமா, அவருக்கு மர்ம வெற்றி முக்கியம் இல்லை, வீட்டில் நல்ல வாழ்க்கை கிடைக்கணும். இந்த லோன் பாஸ் ஆக்குறாங்க, வட்டிக்கு எடுக்கிறாங்க, எல்லாம் நடக்குது, விளங்கப்படுத்த நேரம் இல்லை. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு, மதுபானம் என்பது, மதுபானத்துக்கு கீழே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல் ஹம்ரு மகாமரல் அக்ல, ஹம்ருண்டா எங்களுக்கு தெரிஞ்சது சாராயம் தானே, அரக்கு தானே. இப்னு உமர் விளக்கம் சொன்னாங்க, மகாமரல் அக்ல, எதுவெல்லாம் புத்தியை மூடுமோ, எதுவெல்லாம் புத்தியை போக்குமோ அதெல்லாம் ஹம்ரு தான், சாராயம் தாண்டாங்க. அது கஞ்சாவா வரட்டும், அபினா வரட்டும், குடுவா வரட்டும், ஐசா வரட்டும், எந்த புது புது பேர்ல வரட்டும், புத்திய போக்குதா, சிந்தனை தெளிவை மாத்தி வைக்குதா, மனிதன் நிதான போக்க குழப்பி விடுதா, ஹம்ரு தான். ஹம்ர் வல் மைசிர், சூதாட்டம், சூதாட்டம், ஒப்பந்தம் போட்டு விளையாடுறது, 10 டீம் சேர்ந்து சல்லிய போடுறது, வெத்திரவனுக்கு பரிசு கொடுக்கிறது, சூதாட்டம். அன்பார்ந்தவர்களே, அதே போன்ற அல்லாஹ் சொல்றான், வல் அன்சாபு வல் அஸ்லாம், அல்லாஹ் அல்லாத கடவுள்களுக்கு நட்டி வைக்கிறது, அது அல்லாஹ் சொல்றானுங்களே, ரிஜிசும் மின் அமலி ஷைத்தான், இதெல்லாம் ஷைத்தானுடைய செயல்கள் என்று சொல்லிட்டு, ஃபஜிதனிபூஹு, நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறலாம். வெற்றி வேணுமா? ஹராத்தை விடணும், குர்ஆன் சுன்னால தெளிவா வந்த பாவத்தை விடணும். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், லா யஸ்ஸவில் ஹபீஸு வத்தய்யிப், நல்லதும் கெட்டதும் சமமாகாது. வலவ் அஅஜபக கஸ்ரத்துல் ஹபீஸ், கெட்டதுதான் அதிகமாயிக்குதுன்றது உங்களுக்கு ஆச்சரியத்தை கொண்டு வந்தாலும்
கெட்டது நல்லதும் உலகத்தில் அப்படித்தானே, கெட்டது தானே கூட, பாவம் தானே கூட, அநியாயம் தானே கூட, அனாச்சாரம் தானே கூட. எல்லாம் உங்களுக்கு கெட்டதுதான் அதிகமாயிக்குதுன்றது ஆச்சரியத்தை கொண்டு வந்தாலும் அல்லாஹ் கிட்ட கெட்டது நல்லதும் சமனாகாது. ஃபத்தகுல்லாஹ் யா உலில் அல்பாப், புத்தி உள்ளவர்களை அல்லாஹ்வை பயந்துக்கங்க. எதுல நல்லதை செய்யணும், கெட்டதை விடணும், தீயதை விடணும். நான் சும்மா கேட்குறேங்க, சிகரெட்டு குடிக்கிறது நல்லதா கெட்டதா? நல்லதா கெட்டதா? நல்லதுண்டா உண்டு செய்யுங்க. நல்லதுண்டா 10 சிகரெட்டை கொண்டு வாங்க, சகன்ல போடுங்க, பொஞ்சாதி புள்ள குட்டி பேர புள்ள எல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து அடிங்க. விளங்குது தானே? இந்த பார், நான் குடிச்சதுக்கு நீ வாயில வைக்கப்படா. ஏ குடுக்கிறவரே ஃபத்துவா கொடுக்குறாரு நல்லம் இல்லண்டு, குடிக்கிறவர் ஃபத்துவா கொடுக்குறாரு நல்லம் இல்லண்டு. இதுக்கு வேற ஃபத்துவா தேட தேவையில்ல. வெத்தில சாப்பிடுறது நல்லமா சரியில்லை, ஹபீஸா தய்யிபா, நல்லதா கெட்டதா? கெட்டதுன்னு, அசுத்தமானதுன்னு, அசிங்கமான கலாச்சாரமே. இல்லாட்டி பிறந்த புள்ளைக்கு வெத்திலே சப்பி வாயில விட்டுவோமா? ஆனா சோத்தை ஈச்சப்பழத்தை அப்படி கஞ்சி பண்ணி புள்ளைக்கு ஊட்டுவோமே, நல்லது. வெத்திலையை கொடுக்குறல்ல, போயில கொடுக்குறல்ல, ஏ விளங்குது சரியில்லை, நல்லது இல்லை. எல்லாம் பாருங்க, எல்லாம் பாருங்க. நல்லதும் கெட்டதும் சமனாகாது. புத்தி உள்ள அல்லாஹ் எப்படி விழிக்கிறான், புத்தி உள்ளவர்களே. ஏண்டா எல்லாருக்கும் புத்திக்கு நல்லது கெட்டது எல்லாருக்கும் தெரியும். ஏண்ட பொஞ்சாதிய இன்னொத்தன் ஓட்டையால பார்த்தான், கோபம் வருமா? ஏ வருது? ஏண்ட பொஞ்சாதி அடுத்தவன் பார்க்கப்படா. அப்ப அடுத்தவன்ட பொஞ்சாதி உங்களுக்கு மேலுமா கண்ணால பார்த்து பார்த்து நல்லதா அது கெட்டது வானம். அது ஃபேஸ்புக்ல வரட்டும், வாட்ஸ்அப்ல வரட்டும், ஞாயிற்றுக்கிழமை பேப்பர்ல வரட்டும். சில நேரம் வலிமால போய் சஹான்ல உட்கார்ந்திப்போம், சஹானுக்கு போட்ட பேப்பர்ல 2 குரங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கும். பெரட்டி போடுங்க. இதான் ஈமான், இதான் இஸ்லாம். நல்லதும் கெட்டதும் சமனாகாது. புத்தி உள்ளவர்களேண்டா உங்களுக்கு விளங்குது தானே நல்லது கெட்டது. அல்லாஹ்வை பயந்துக்கங்க. லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடையலாம். எங்க வெற்றிக்குது? பாவத்தை விடணும், அநியாயத்தை விடணும், ஹராத்தை விடணும். இப்படி அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய நிறைய வசனங்களை பார்க்கலாம். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம், அவர்கள் அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்தட்டும். வகுல்லில் முஃமினாத்தி, மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் அவர்களுடைய பார்வையை தாழ்த்தட்டும். வயஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன, பெண்கள் அவர்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ளட்டும். யார்ட்டும் ஹராத்தல கொடுத்துறப்படா. வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன, அவர்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தப்படாது. ஆடை அலங்காரமா இல்லையா? நகை நட்டுக்கள் அலங்காரமா இல்லையா? அந்நிய ஆணுக்கு காட்டப்படா. அல்லாஹ் அந்த வசனத்தை படிங்க, சூரத்துல் ஹஜ்ரப் 31. திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட ஆண்களை எல்லாம் அல்லாஹ் சொல்றான். அதுல அந்த உறவுகளை தாண்டி வேறு திருமணம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு அந்நிய ஆணுக்கு முன்னால அலங்காரத்தை வெளிப்படுத்தப்படா, காட்சியா இருக்கப்படா. மீன் விற்க வாராம் வீட்டு வாசலுக்கு, நஊது பில்லா, அரைக்குறை ஆடையோட போய் மீனுக்கு விலவா, ரோட்ல நின்றுக்கிட்டு விலை பேசுறாங்க. அல்லாஹ் அச்சம் இல்லையா? வீட்டுக்கு வந்து நிக்கிறான் சட்டிப்பான விற்கிறவன், அவனுக்கு முன்னால நைட்டியோட வந்து நின்று விலை பேசுறாங்க. நைட்டின்னா நாங்க கவுன் உண்டுவோமே, கவுன், முந்தாணி கழுத்துல இல்ல, தலையில முந்தாணி இல்ல, கை துறந்தீக்கி கட்ட கை கவுன் போட்டு கால் விளங்குது, ரோட்டுக்கு மட்டும் அபாயா போட்டு வேலைக்கா. வீட்டு வாசலுக்கு அந்நிய ஆம்புல வந்த பிச்சை கேட்டு வந்தாலும் திறந்த கையோட சல்லி கொடுக்காதீங்க, அந்த ரைட் இல்ல. நீங்க மட்டும் பொம்புல மட்டும் வீட்டுல இருக்கிறீங்களா, ஒரு ஆம்புல பிச்சை வந்து கேட்கற நீ கொடுக்க வானன். நீங்க சதக்கா கொடுப்பதை விட அந்நிய ஆணுக்கு முன்னால் நீங்கள் போறது பாவம். ஒரு ஆம்புல நீங்க தனியே வீட்டுல இருக்கிறீங்க, ஒரு பொம்பளை வந்து பிச்சை கேட்கிறா, கையால கொண்டு போய் கொடுக்கறதா? இன்றைக்கு அதை தாண்டி ரெஸ்பெக்ட் பிச்சை எல்லாம் நடக்குது. என்ன பிச்சை? மேடை போட்டு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, அரைகுறை ஆடையோட பொம்பளை ஆம்பளை போய் வாங்குறாரு, முசாபா செஞ்சு கொண்டு கட்டி பிடிச்சி அணைச்சு எல்லாம் நடக்குது. அரசியல்ன்ற போர்வையில் அதுல இதுல இங்கால பொம்பளை புள்ள போகுது. அவர் பிரின்சிபலாம், அவர் என்ன உபவேந்தராம், அந்த வேந்தர் இந்த வேறு பேர் சொல்லிக்கொண்டு முசாஃபா செஞ்சுட்டு என்ன எடுக்கிறாங்க? சுவர்க்கத்துக்கு போறது பட்டம் எடுக்கிறாங்க. பல்கலைக்கழகத்தில் BA பட்டம், MA பட்டம். அல்லாஹ் சொல்றான், உங்களோட அலங்காரத்தை வெளிப்படுத்தாதீங்க. டிவி நிகழ்ச்சிக்கு போறாங்க, உள்ள லிப்டிக் அது இதெல்லாம் பூசி அலங்காரத்தை காட்டுறாங்க.
அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், ஐயோ வதூபு இலல்லாஹி ஜமீஅன், தப்பு தவறு செய்கிற முஃமின்களே நீங்க எல்லாரும் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டு மீண்டு போங்க. ஐயுஹல் முஃமினூன், மூமின்களே, லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவதற்காக அல்லாஹ் சொல்றார். எங்கைக்கு வெற்றி? எங்கைக்கு வெற்றி? எனவே அன்பார்ந்தவர்களே, பாவத்தை விட வேண்டும், ஹராத்தை விட வேண்டும், அநியாயத்தை விட வேண்டும், மார்க்கத்துக்கு முரணான அனைத்து காரியங்களை விட வேண்டும். அதிலிருந்து தான் மறுமையில் வெற்றி பெறக்கூடியவர்களாக மாற முடியும் என்கிற ஆழமான பாடத்தை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்வோமாக இருந்தால், அன்பார்ந்தவர்களே, இன்னும் பல விடயங்கள் மறுமையில் வெற்றி பெறுகிற முஸ்லீம் யார்ன்றதுக்கு கீழே சொல்லப்படுறதுக்கு இருந்தாலும் எங்களோட அன்றாட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டு எங்களை சிந்திக்க தூண்டக்கூடிய சில பகுதியை மட்டும் எடுத்திருக்கிறேன். இந்த உதாரணங்களை வாழ்க்கையில வச்சு பார்ப்போம். நான் திடீர்னு மௌத்தா போனா நேரடியா சுவர்க்கம் வைத்து மறுமையில் வெற்றி பெறக்கூடிய முஸ்லிமா வாழ்றேனா? அந்த அளவுக்கு பக்குவமா வாழ்ந்தா அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் பக்குவப்படுத்துங்க. இல்லை இன்னும் மாறணும்னு இருந்தா, யா அல்லாஹ், எந்த வினாடி நான் மௌத்தா போனாலும் மறுமையில் நேரடியாக சுவர்க்கம் வைத்து அந்த பாலத்தை கடந்து போகிற பாக்கியம் பெறுகிற வெற்றி பெற்ற முஸ்லிம்களில் என்னை சேர்த்துருன்ற துஆவோட வாழ்ந்து மரணிக்க முயற்சி செய்வோமாக இருந்தால், இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தான் இஸ்லாம் விரும்புகிறது. எனவே மறுமையில் வெற்றி பெறக்கூடிய முஸ்லிம்கள் யார் என்ற இந்த பகுதியில் பல விடயங்கள் இருந்தாலும் எங்களோட அன்றாட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட பல கேள்விகளை கேட்க வைக்கின்ற ஒரு சில விடயங்களை நாங்கள் பேசியிருக்கிறோம். இஸ்லாம் ஈமான் எங்களுக்கு முக்கியமானது. குர்ஆன் சுன்னாவை படிப்போம், அதை விளங்குவோம். அதனூடாக வெற்றி பெறுகிற முஸ்லிம் யார் என்பதை விளங்கி வெற்றி பெறுகிற முஸ்லிமுக்குள்ள நல்ல பண்புகளை எடுத்து நடந்து இந்த உலகத்தில் உண்மையான முஸ்லிம்களாக உண்மையான முஃமின்களாக வாழ்ந்து அதே ஈமான் அதே இஸ்லாத்தில் மரணித்து மறுமையில் சுவனப்பாக்கியத்தை பெறுவதன் மூலம் வெற்றி பெறுகின்ற முஸ்லிம்களில் பெயர் பதித்துக் கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.